இந்த மாதிரி ஒரு இதில் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நான் வந்து மொத்தமாக கையவே விட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறேன். பட் உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி இருக்குது. ஏன்னா இதோட ஸ்டியரிங்கோட வெயிட் அந்த அளவுக்கு ஆட் ஆகிருக்குது உங்களுக்கு. அதனால தான் ஸ்டேபிளாக இருக்கிற ஃபீல் இருக்குது. கீழே கார் பேஸ்மெண்ட்டில் கார் பார்க் பண்ணியிருப்பான். நான் காருக்குள்ளே உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். அது ஐ திங்க் மோஸ்ட் பீப்புள் வில் திங்க் தட் கார் இருக்குது, ஃபோன் இருக்குது, நிறைய கேட்ஜெட்ஸ் வச்சுருக்கிறான் இதுன்னு சொல்லிட்டு. I'll tell you my story from the beginning. 6 lakhs வந்து 2 yearsல பே பண்ணுற மாதிரி எடுத்தோம்னா 2 years முடிகிற டைமுக்குள்ளே எக்ஸாக்டாக என்னை வந்து லே ஆஃப் பண்ணிட்டானுங்க. அதான் எந்த சோகமாக இருந்தாலும் சரி, வண்டியில் உட்காந்துட்டு நம்ம அப்படியே பெடலை ஃப்ளோர் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாய் வந்து ஸ்மைல் பண்ணும். என்கிட்ட 1008 பர்ஃப்யூம் இருக்குது. பட் இட்ஸ் த தாட் தட் கவுண்ட்ஸ். ஏன்னா மாதம் நான் கொஞ்சம் போடுவேன், எங்கள் அக்கா கொஞ்சம் பார்த்துப்பா. சம்டைம்ஸ் எங்கள் அப்பா கேட்கவே மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் காசை. பட் ஸ்டில் அவங்க ஏதாச்சும் ஒரு இதுக்குள்ளே போயிட்டுருப்பாங்க, கேட்கவே யோசிப்பாங்க. அந்த மாதிரி அவங்க கேட்காத அளவுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இதை அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஐயோ நீங்கள் ரொம்ப ஓவர் அன்ஃபில்டர்டாக இருக்கும் போல் இது. ஹலோ மக்களே, திஸ் இஸ் கேகே. சரி, இன்னொரு அன்ஃபில்டர்டு வீடியோ ஒன்று போடலாமேன்னு யோசித்தேன். நான் ஆல்ரெடி ஒரு vlog ஒன்று நேற்று ஷூட் பண்ணேன். பட் அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் அப்படிங்கிறதுனால அது ஒரு சப்ஸ்கிரைபருக்கான சர்ப்ரைஸ். அதை ஏன் இப்போவே உடைக்கணும்னு சொல்லிட்டு அதில் சில கண்டென்ட்லாம் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் மோஸ்ட்லி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, நான் சில கமெண்ட்ஸ்லாம் அட்ரஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ இந்த பேஜில் சில பேர் வந்து நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் அதெல்லாம் கேட்டிருந்தீங்க. முன்னாடி நான் வந்து அந்த கார் பிஓவி ஸ்குவாட் அந்த யூடியூப்பில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஆக்ஷன் கேமில் பிஓவி வீடியோ போடும்போது அது ஒரு நல்ல ரீச் கிடச்சிது. அது எதுவுமே நான் பேசல, சும்மா தான் ட்ரைவ் பண்ணியிருப்பேன். அப்போது வந்து எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அதுக்கு எல்லாத்துக்குமே நான் எப்பவும் போல் ரெஸ்பாண்ட் பண்ணிருந்தேன். அப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தார், நீங்கள் என்ன ப்ரோ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாப்புல. அவர் வந்து இங்கிலீஷில் கேட்டிருந்தார். பட் அவர் ப்ரொஃபைல் வந்து ஓப்பனான ப்ரொஃபைல், லைக் பப்ளிக் ப்ரொஃபைல். ஸோ உள்ளே நான் போய் பார்த்தா அவர் வந்து நிறைய தமிழ் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் ஓகே, இவருக்கு தமிழ் தெரியும்னு சொல்லிட்டு நான் ரிட்டனில் வந்து மென்பொருள் பொறியாளர் அப்படின்னு சொல்லி போட்டேன். சரி, தமிழ் அந்த சேனல் எல்லாமே ஹிந்தியில் பேசிகிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. எனக்கு ஹிந்தி புரியுங்கனால நான் வந்து ரிப்ளை போட்டிருந்தேன். இங்கிலீஷில் தான் எல்லாத்துக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டுருந்தேன். இவருக்கு மட்டும் நான் தமிழில் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தேன். அந்த இதில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலே நெகட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ண ஒரே ஆள் இவர் ஒருத்தர் தான் அந்த வீடியோக்கு. இவர் வந்து கீழே என்ன, ஓ நீங்களாம் அவங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு, அவங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நக்கலான டோனில் வந்து போட்டிருந்தாப்புல. எனக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆச்சு, நாம் ஏன் இந்த ஆளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணோம். எனக்கு புரியல, அவங்களானா என்ன மீனிங்கில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி ரெஸ்பாண்ட் பண்ணேன். அதுக்கு ரெஸ்பான்ஸே இல்லை. ஐ திங்க் இந்த ஹோல் பேஜ்லேயே நான் அந்த ஒரு கமெண்ட்டுக்கு தான் நான் போட்ட ரிப்ளை வந்து டெலிட்டே பண்ணேன். மீதி எதுக்குமே நான் ரிப்ளை போட்டு நான் டெலிட் பண்ணதே கிடையாது. எதுக்கு நம்ம வந்து தேவையில்லாமல் இது பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விதமான எப்படி சொல்கிறது, அதை ஹேட்டுன்னு சொல்கிறதா என்வின்னு சொல்கிறதா என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ஓகே இவன் ஐடியில் வேலை பார்க்குறான் அப்படின்னா அவ்வளோதான். அது ஐ திங்க் மோஸ்ட் பீப்புள் வில் திங்க் தட் கார் இருக்குது, ஃபோன் இருக்குது, நிறைய கேட்ஜெட்ஸ் வச்சுருக்கிறான் இதுன்னு சொல்லிட்டு. I'll tell you my story from the beginning. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நான் எதை வச்சு எதனால் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு. ஐ திங்க் நீங்கள் அந்த இன்னொரு அன்ஃபில்டர்டு தாட் ஓனர்ஷிப் கார் ஹவ் இட் ஃபீல்ஸ் டு ஓன் அ கார்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுலேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஏன் அந்த கார் வந்து எனக்கு இது ஏன் ஒரு எமோஷனல் கனெக்ட்டுங்கிறதுக்கான ரீசன் வந்து நான் அதிலே சொல்லியிருப்பேன். I'll talk about the finances around the car. ஒரு கார் வாங்குறதுனால மட்டும் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே எண்ட் ஆகிறது போகிறதில்ல. அந்த காரை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஃபினான்ஷியலி சவுண்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து
யூல் பி ஏபிள் டு ஹேண்டில். நான் வந்து எப்படி சொல்கிறது, என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. சரி, நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் காலேஜ் முடித்ததுமே எனக்கு வேலை கிடைக்கல. நான் தேடிகிட்டே இருந்தேன், எந்த வேலையுமே கிடைக்காமல் இருந்துச்சு. அப்போ வந்து நான் ஒரு பிபிஓவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதில் தான் நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன்ல, ஃபர்ஸ்ட்டு செகண்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் தான் வந்து இந்த ஆக்சன்ட் ட்ரைனிங், அந்த இங்கிலீஷ் இது எல்லாமே வந்து அதில் தான் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க எனக்கு. ஸோ ஐ ரியலி லவ் தட் கம்பெனி. எனக்கு இப்போவுமே அங்கே உள்ள ட்ரெயினர்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து ஒரு ட்ரெயினர்லாம் வந்து ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. கிரெகோரின்னு ஒருத்தர். அவர் வந்து எப்படின்னா, அவர் பேசியே நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் கேட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் டே நாங்கள் ஜாயின் பண்ணப்போ வந்து ஐ திங்க் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் வந்து உள்ளே வந்து பேசினார். ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது, எக்ஸாக்டாக எப்படி ஒரு அமெரிக்கன் வந்து பேசுவாங்களோ, இல்லை இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் டிக்ஷனோடு எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பர்ஃபெக்டாக பேசினார். எனக்கு வந்து நான் வந்து கிராமத்துலேருந்து வளர்ந்த பையன்தான். எனக்கு வந்து என்ன சொல்கிறது, நான் என் வாழ்க்கையே வந்து வெறும் படங்கள் பார்த்து தான் நான் என் வாழ்க்கை எப்படி அவுட் சைடு வேர்ல்டை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட பையன். எனக்கு வந்து என்ன சொல்கிறது, நான் சென்னை வந்தப்போவுமே எனக்கு வந்து நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. ஈவன் தோ எனக்கு தெரியும் நான் வந்து ஐ ஆம் இன்டெலிஜென்ட் இன் சர்டன் திங்ஸ்னு எனக்கு தெரிஞ்சால் கூட, இப்போ பேசிக்கான விஷயம் என்னென்னா போய் பேசுகிறது. நீங்கள் ஒரு காலேஜில் இருக்கிறீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, யூ ஹாவ் டு டாக், ரைட்? எனக்கு அந்த மாதிரி விஷயத்தில் தான் வந்து கொஞ்சம் பயமே. எனக்கு வந்து ஆடியன்ஸ் இவங்களெலாம் பார்த்து பேசுகிறதுனாலே ஒரு ஆடியன்ஸ்னால் இல்லை. நான் ஃபஸ்ட் டே காலேஜுக்கு நான் ஜாயின் பண்ணும்போதே அப்போ தான் பேக்கில் நிறைய திங்ஸ்லாம் இருந்துச்சு. அவங்க வந்து புக்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நான் ஹாஸ்டல்லேருந்து டேரெக்டாக காலேஜ் போனேன். காலேஜிலேருந்து நான் வந்து புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் 2 பேக் மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்க. அதை தூக்கிட்டு நான் போயிட்டு இருந்தேன். நான் ஹாஸ்டலில் வச்சுட்டு வரலான்னு பார்த்தா ஹாஸ்டலில் வந்து 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருந்துச்சு. சரி, நான் கிளாஸுக்கு தான் போகணுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே நான் கிளாஸுக்கு போகிறேன். அது வந்து நான் இருந்தது வந்து ஐடி டிபார்ட்மெண்ட். ஆல்மோஸ்ட் வந்து 80% பொண்ணுங்க, 20% தான் பசங்க. ஸோ அந்த இடத்துல நான் போய் எனக்கு கேட்டில் நிற்கும்போது நான் வந்து ரூமில் எக்ஸ்கியூஸ் மீ மேம் சொல்லிட்டு நான் உள்ளே போகும்போதே எனக்கு வந்து அவ்வளோ பயம். எல்லோரும் என்னை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் 2 பேக்கை தூக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி வந்துட்டுருக்கேன். அதுவும் நான் வில்லேஜ்லேருந்து வந்ததுனால எப்படின்னா நிறையா கட்டம் போட்டு சட்டை போட்டிருப்பேன். அது அந்த காலத்து ஒரு விதமான ஃபேஷன் வச்சுக்கோங்களேன். செக்டு ஷர்ட் கிடையாது அது. இது வந்து வேறு மாதிரியான கட்டம் போட்ட சட்டை. பார்த்தாலே உங்களுக்கு வந்து இவன் கிராமத்துலேருந்து தான் வந்திருக்கான்னு தெரிகிற மாதிரி ஒரு சட்டை. அதை போட்டுட்டு நான் உள்ளே போகிறேன். எனக்கு வந்து எனக்கு அங்கேயே வந்து ஒரு பயம். பேசிக்லி எனக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர் வந்து அதிகம். அதுவும் இல்லாமல் வந்து ஈவன் தோ சென்னையில் வந்து நான் பார்த்த பசங்களை பார்த்த வரைக்கும் எப்படின்னா, ஈவன் தோ அவங்களுக்கு வந்து டெக்னிக்கலி நாலேஜ் இல்லை அப்படின்னா கூட, இல்லை ஒரு சில விஷயங்களை அவங்களால ப்ராசஸ் பண்ணலனா கூட அவங்களுக்கு வந்து ஃபியரே இருக்காது. அவங்க ஈஸியாக பேசுவாங்க எல்லாருக்கிட்டேயும். ஒரு இனபிஷனே இல்லாமல் பேசுவாங்க. அவங்களால சரி பொண்ணுங்களோ பசங்களோ யாராக இருந்தாலும் சரி அவங்களால ஈஸியாக பேச முடியும். ஸ்டேஜில் யாராவது மேம் கூப்பிட்டு கேட்டால் கூட அவங்க வந்து ஈஸியாக பேசுவாங்க. என்னால் அது மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, எனக்கு மேக்ஸ் நல்லா வரும். ஐ திங்க் ஒரு வாட்டி நான் ஏதோ பேசியிருந்தேன் சொல்லிட்டு திருப்பி கூப்பிட்டாங்க. என்னால் போர்டில் போய் சம்மை வந்து எழுத முடியுது, ஆனால் திரும்பி வந்து இவங்கள பார்க்க முடியல. சம்ம ஆன்சர் எழுதிட்டு அப்படியே சாக் பீஸை வச்சுட்டு நான் பாட்டு கீழே என் பெஞ்சுக்கு நான் வந்துட்டேன். அதை ஓன் பண்ணுவாங்கள்ல, நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா அதை கான்ஃபிடெண்ட்டாக செய்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு எப்போவுமே இருந்ததில்லை. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்து என் கிளாஸ்லேயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்களாம் வந்து எப்படி சொல்கிறது, when they talk எனக்கு ரொம்பவே பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பேசுகிறத கேட்டே இருக்கலாம். அந்த மாதிரிலாம் நல்லாவே இங்கிலீஷ் பேசுகிற சில பேர்லாம் இருந்தாங்க. ஐயோ மாற்றி வந்துட்டேண்ணா, இங்கே திரும்பிடுவோம். ஸோ அதனால தான் நான் காலேஜ் முடிக்கிற வரைக்குமே எனக்கு வந்து என்ன சொல்கிறது, எனக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு நான் வந்து ஃபியரை ஓவர் கமே பண்ணல. அதுக்கப்புறம் தான் இந்த பிபிஓ சொன்னால இதில் ஜாயின் பண்ணும்போது வந்து ஃபர்ஸ்ட் டே அவர் வந்து உள்ளே வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் பேசியிருப்பாவில். அப்போவே எனக்கு வந்து யார் சாமி இந்த ஆள்,
இந்த மாதிரி ஒருத்தரால் இங்கிலீஷ் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி நான் வியந்து போயிருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்து எங்களுக்கு வந்து ட்ரெயினர் வந்து ராபின்சன் ரெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டாங்க. ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் வச்சுக்கோங்களேன் என் லைஃப்பில். அவர் வந்ததுக்கப்புறமா அவரெல்லாம் பார்க்கும்போது வந்து அவருமே வந்து நல்லாவே எல்லாமே சொல்லிக் கொடுப்பார். எனக்கு வந்து டெய்லி வந்து நான் வந்து எனக்கு அந்த ஆஃபீஸ் போகிறதுக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி நாம் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். போனால் வந்து ஏதாச்சும் கிளாஸஸ் இருக்கும், ஆக்சன் ட்ரைனிங் கிளாஸ் இருக்கும், எங்களுக்கு ஏதாச்சும் சீரிஸ் போட்டு காமிச்சிட்டு இருப்பாங்க, இங்கிலீஷ் சீரீஸ் ஏதாச்சும். என்ன சொல்கிறது, சம் டேஸ் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருப்பானுங்க, சம் டேஸ் வந்து ஹவ் ஐ மைண்ட் யுவர் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கும், அது போட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. நிறைய சீரீஸ், நிறைய மூவிஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருப்பாங்க, எப்படி அவங்க பேசுகிறாங்க. நான் வந்து யூகே ப்ராசஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ யூகே இங்கிலீஷ்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து முன்னாடியே அந்த யூகே இங்கிலீஷ் வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அந்த ஷெர்லாக் சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ அது என்ன சொல்கிறது, அது ஒரு ரொம்ப ஸ்வீட்டான இங்கிலீஷ்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்கன் இங்கிலீஷ் என்ன தான் நல்லா இருந்தாலுமே பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வந்து இன்னுமே செம க்யூட்டாக நல்லாயிருக்கும். யார் பேசினாலுமே உங்களுக்கு வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு அந்த 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 ஜாபில் இருக்கும்போது அப்போ தான் வந்து லைட்டாக அந்த ஃபியர் என்னால் ஓவர் கம் பண்ண முடிஞ்சது. அப்போவும் என்னால் கம்ப்ளீட்டாக ஓவர் கம் பண்ண முடியல. ஏன்னா நம்ம வந்து இந்த கான்வென்ட் ஸ்கூலில் படித்த மாதிரி அவங்கள அளவுக்குலாம் நமக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது. நாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படம் பார்த்து கார்ட்டூன் பார்த்து அப்படி கற்றுக்கிட்டால். ஸோ அதனால் கிராமட்டிக்கலி மிஸ்டேக் எல்லாமே இருக்கும். பட் நான் வந்து எப்போவுமே நம்ம ஆக்சென்ட்டு கரெக்டாக இருக்கணும், நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு அதையே நான் யோசிச்சுட்ருப்பேன். நம்ம தப்பாக எதையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி யோசிச்சுட்ருப்பேன். ஸோ பட் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ அப்போது என்னோடய சேலரி வந்து 9,000 rupees, அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் சேலரி. அது இருந்துட்டு ஸோ அந்த டைமில் தான் நான் வந்து இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி அட்டன் பண்ணும்போது தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பெனியில் ஜாப் கிடச்சிது. ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க, அவங்க ரிலீஸே பண்ணல. ஸோ நான் அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், இங்கேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே ஜாபை குவிட் பண்ணிவிட்டு இன்னொரு கான்ஃபரன்ஸ் சேல்ஸ் கம்பெனி ஒன்று, அது ஒரு டுபாக்கூர் கம்பெனி, அதில் ஒரு 1 month ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதில் ரொம்ப அன்எத்திக்கலாக நிறையா பண்ணிகிட்டு இருந்தானுங்க. அதில் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அதுலேயும் குவிட் பண்ணிட்டேன் 1 monthக்குள்ளே. அதுக்கப்புறம் நான் ஒரு ஜிம் போயிட்டுருப்பேன் சைதாப்பேட்டில். அந்த ஜிம்மில் வந்து சும்மா ஒரு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். சும்மா காலையில் போயிட்டு ஒரு 5 hours, ஈவினிங் 5 hours. அது எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாது. அப்போ எங்கள் அக்கா அண்ணா கூட தான் நான் இருந்தேன், சைதாப்பேட்டில் இருந்தான். அவங்களாம் ஒர்க் போயிடுவாங்க, நான் வந்து சும்மா ஜிம் போகிறேன்னு சொல்லிட்டு இருப்பேன். அவங்களுக்கு என்ன டவுட்னா, இவன் நான் ஜிம்லேயே எப்போ பார்த்தாலும் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நீ படிக்கிறியா, ஏதாச்சும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறியா, நீ ஏன் இங்கே சுற்றிட்டு இருக்குன்னு கேட்டிருப்பாங்க அப்பப்போ. ஆனால் அது பெருசாக அவங்க கண்டுக்கல, ஜிம் இன்ட்ரெஸ்ட்னால போயிட்டு இருக்கிறான் போல. என் பாடியும் அப்போ கொஞ்சம் பில்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் அவங்க வந்து ஓகே இவன் நல்லா தான் பண்ணிட்டுருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து என்னாச்சு அப்படின்னா, அது எப்படின்னா 2,500 rupees இது கொடுத்துருவாங்க. ஜிம் ஃபீஸ் கிடையாது எனக்கு. 2,500 rupees வந்து எனக்கு மந்த்லி கொடுத்துருவாங்க. நான் வந்து நான் வந்து ஸ்பாட் பண்ணுவேன், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், திரும்பி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்துடுவேன். இதெல்லாம் கேட்டால் எங்கள் வீட்டில் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லாமல் வச்சுருந்தேன். இதுவே அவங்களுக்கு வந்து ஒரு 2-3 years லேட்டராக தான் அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ இதை பண்ணிட்டு இருந்தேன். எப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா, எங்கள் அண்ணா வந்தான். எங்கள் அண்ணா என் பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்துட்டு அவன் வந்துட்டு, இன்னும் நல்லா பாடி ஏற்றிட்டா நான் என்னையும் கூப்பிட்டு போ, நானும் இது பண்ணுறேன் அப்படின்னா. ஸோ நான் அப்போ போய் என் மாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி எங்கள் அண்ணா வருவான், நீங்கள் அவங்ககிட்ட நான் இங்கே வேலை செய்கிறேன்னு மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னேன். அப்போது என் மாஸ்டர் வந்து ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை சொன்னார். அது எப்படி சொல்கிறதுனா, நீ வந்து ஒரு வேலை செய்கிற, அந்த வேலையை சொல்கிறதுக்கே உனக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்னா, எப்படி சொல்கிறது, இஃப் யூ ஆர் எம்பாரஸ்ட் அபவுட் சம்திங், நீ ஒரு விஷயம் பண்ணுற, தென் யூ ஆர் எம்பாரஸ்ட் அபவுட் இட், தென் யூ ஷுடன்ட் பி டூயிங் இட். அவர் சொன்னது வந்து நச்சுன்னு இருந்துச்சு. நீ வெளியே சொல்கிறதுக்கே கூச்சப்படுற மாதிரி நீ நினச்சனா இந்த வேலையை, நீ இந்த வேலையே செய்யக்கூடாது, அப்போ உனக்கு அவ்வளோ கூச்சமாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்ஃபவுண்டாக ஒரு இன்னும் சொன்னாப்புல. எனக்கு அது புரிஞ்சுது. பட் இருந்தாலும் எனக்கு வந்து எங்கள் அண்ணா கிட்டே நம்ம வந்து இந்த மாதிரி இது பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அண்ணாவை கூட்டிகிட்டு நான் வேறு ஜிம்முக்கு போயிட்டேன். வேறு ஒரு ஜிம்மில் ஜாயின் பண்ணேன். இந்த ஜிம்மையும் குவிட் பண்ணிட்டேன்.
இதுவும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன், அண்டர் ரைட்டர் போஸ்ட்டு உனக்கு. அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிருக்கும் போது நான் கரெக்டாக கால் லெட்டர் கொடுத்துட்டானுங்க எனக்கு ஹைதராபாத்லேருந்து. ஸோ அப்போ நான் திரும்ப ஹைதராபாத் போய் அங்கே வேலை ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எனக்கு பிகினிங்கில் வந்து 12,500 அதுதான் வந்து அந்த ஜாபில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் அப்போ வந்து ஃபஸ்ட்டு ரெண்ட்டு இதெல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு ஓகே நம்ம இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்து ரெண்டெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு எல்லா சுச்சுவேஷனும் இது பண்ணிவிட்டு 6 months கழிச்சு தான் எனக்கு வந்து ஃபுல் பே மாதிரி கொடுக்க ஆரம்பித்தானுங்க. அந்த 17,500 தான் என்னோடய ஆக்சுவல் பே. அது 6 months கழிச்சிலேருந்து அது ஏதோ ப்ரொமோஷன் மாதிரி வச்சு ப்ரொபேஷன் ஓவர் ஆனதுக்கப்புறமா கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த 5,000 இன்க்ரீஸை வந்து நான் திரும்ப வந்து என்னோடய எஜுகேஷன் லோன் பே பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதுதான் ஸ்டோரி. இதுக்கப்புறமா நான் அங்கே ஒரு 3 years இருந்தேன், 2.5 yearsக்கு மேலே இருந்தேன். அப்புறம் வந்து என்னோடய சிஸ்டர் சில விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தா. ஸோ ஐ ஹேவ் டு கம் பேக் டு சென்னை. நான் அப்படி சென்னை வரும்போது தான் திரும்ப வந்து என்ன சொல்கிறது, கார் ட்ரைவ் பண்ண ஆரம்பித்தது. இதெல்லாமே நான் பண்ண ஆரம்பித்தேன். ஐ திங்க் 1.5 year நடுவிலே வந்துட்டேன். வந்து திருப்பி வந்து அந்த காரை எடுத்து நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன், ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதிலே காலங்கள் கடந்து ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பெங்களூர் மூவ் ஆனேன், திரும்ப சென்னை வந்தேன், நிறைய இதெல்லாம் ஓடிச்சு. ஸோ பேசிக்கலி என்ன ஆயிடுச்சுன்னா ஐ காட் யூஸ் டு த கார். ஃபினான்ஷியலி பார்த்தா நான் அப்போவே வந்து ஒரு பிட்காயின் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் இது பண்ணி வச்சுருந்தேன். எப்படி சொல்கிறது, ஐ டுக் அ லோன். அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன், அதில் எதுவுமே வரல, லாஸ் ஆச்சு. அந்த லோனை நான் பே பண்ணிகிட்டே இருந்தேன். நிறைய நான் ஃபினான்ஷியலி ராங்கான டெசிஷன்ஸ்லாம் நிறைய பண்ணேன். ஐ டோன்ட் ரிக்ரெட் தம் பிகாஸ் எனக்கு வந்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. ஆல்சோ ஐ டென்ட் லூஸ் மச் மணின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ப்ராஃபிட்டும் வந்துச்சு. நம்ம நகுஷாக்கு போடலாம், அப்போனா நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ யா, இது நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனில் என்னாச்சு அப்படின்னா பேசிக்லி அதான் இந்த அமௌண்ட் வர்றது, இந்த இதெல்லாம் லோன்லாம் பே பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எஜுகேஷன் லோன் பே பண்ணிட்டு இருந்தேன், வீட்டுக்கு காசு கொடுத்துட்டு இருந்தேன், ரெண்ட்டும் பே பண்ணிட்டு இருந்தேன். எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன் வச்சுக்கோங்களேன். மேனேஜபிளாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் ஒன்ஸ் எங்கள் அக்கா வந்து கார் திருப்பி கேட்டதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து கார் பார்க்க ஆரம்பித்தேன். நான் வந்து எப்படின்னா ஒரு விஷயம் பார்க்குறேன் அப்படின்னா ஓவராக ரிசர்ச் பண்ணிட்டுருப்பேன், அப்படியே ஹைப்பர் ஃபோக்கஸ் ஆகிடும். நமக்கு வந்து ADHDன்னு ஒன்று இருக்குது, அதில் நிறைய விஷயங்கள் உண்டு. அதை பற்றி இன்னொரு நாள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு எதாவது பிடிச்சது அப்படின்னா நான் வந்து என் டோப்பமைன் வந்து ஃபுல்லாக பேர்ன் அவுட் ஆகிற வரைக்கும் நான் வந்து பார்த்துட்டே இருப்பேன். அதை பற்றி ஃபுல்லாமே பார்த்துட்டு இருப்பேன். லிட்ரலி இந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் உள்ள எல்லா ரிவ்யூஸும் பார்த்துட்டேன். யார் என்ன ரிவ்யூ எங்கே என்னெல்லாம் போட்டுக்கிறாங்களோ எல்லாத்தையும் எனக்கு வந்து நான் எப்படி ஆகிடுச்சுன்னா, நான் இந்தியாவில் உள்ள எல்லா i20 N-line ரிவ்யூவெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எனக்கு யூரோப் ரிவ்யூஸ்லாம் சஜஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. யூரோப்பில் இருக்கிற N-line ரிவ்யூ வீடியோஸ் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு நான் வந்து எல்லா வீடியோஸுமே வாட்ச் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபுல்லாக இது பண்ணி இதுதான் ஃபிக்ஸ் ஆகி மென்டலி ப்ரிப்பேர் ஆகி நான் அப்போ தான் சேவ் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து ஃபஸ்ட் டைம் அப்போ தான் வந்து சரி இந்த காருக்காக நம்ம சேவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணேன். லாங்கஸ்ட்டாக கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக சேவ் பண்ண ஆரம்பித்தேன். யூஸ்வலாக வந்து நான் சேவ் பண்ணுறதுலாம் எப்படி இருக்குன்னா, நமக்கு ஆல்ரெடி அமௌண்ட் கம்மியாக தான் இருக்கும். இருக்கிற என்ன சொல்கிறது, பேங்க் லோனு அது இதுன்னு போயிட்டுருக்கோம், பர்சனல் லோனும் போயிட்டு இருந்துச்சு, இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. பட் எனக்கு வந்து கேமரா ஃபோட்டோகிராஃபி எல்லாம் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் ஏதாச்சும் இப்போ நீங்கள் கேமரா அதுக்குள்ளெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஒரு லென்ஸ் வாங்கினேன். நான் அப்போ வந்து நிக்கான் வச்சுருந்தேன், நிக்கான் D3 400 வச்சுருந்தேன். அதுக்கு வந்து அது ஒரு கிராப் சென்சார் கேமரா. அதுக்கு லென்ஸ் வாங்கணும் அப்படின்னாலே ஒரு 15K 20K மினிமம் ஈஸிலி ஆகிட்டுருக்கும். அதுக்கப்புறமா நான் திரும்பி ஃபுல் ஃப்ரேமுக்கு மாறினேன். நிக்கான் D750 சொல்லிட்டு ஒரு கேமரா. அது வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன். ஃபஸ்ட்டு என்னோடய அந்த கேமரா ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃப்ரேமுக்கு மாறலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதுக்குமே லென்ஸ் வாங்குறதுக்கு வந்து நான் சேர்த்து வச்சுட்டு இருப்பேன். அதுக்கு வந்து லென்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக ஆரம்பிச்சிது ஃபுல் ஃப்ரேம்னால. அதுக்கப்புறமா தான் வந்து நான் இது பண்ண ஆரம்பித்தேன். வாட் இஸ் தட், சோனிக்கு மாறினேன். சோனிக்கு வந்து லென்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிராப் சென்சாருக்கு ஓகே 25-30K வந்துட்டு இருந்துச்சு லென்ஸு. சோனிலேருந்து நான் திரும்ப ஃபுல் ஃப்ரேமுக்கு மாறினேன்.
இப்போலாம் வந்து லென்ஸ் ரேட்டே வந்து லட்சங்களில் போயிட்டுருக்குது, அவ்வளோ இருக்குது. அதுக்கு என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியல. நான் அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன். பழைய கிராப் சென்சார் லென்ஸே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அது ஒன்று தனியாக வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோடய ஹாபீஸ்க்கு நான் சும்மா சேவ் பண்ணி சும்மா ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பேன். சேவ் பண்ணுறதோ எதுவுமே நான் பண்ணுறது கிடையாது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நிறையா சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அது என்ன வாலண்டரி பென்ஷனாக ஏதோ ஒன்று இருக்குமே, விபிஎஃப், அது இதுன்னு சொல்லி சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு அதை பற்றின எந்த ஐடியாவுமே இல்லை. டிமேட் அது இதுன்னு எல்லாமே ஓப்பன் பண்ணி எல்லாமே பண்ணிட்டுருப்பானுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பானுங்க. அதெல்லாம் நான் என்ன சொல்கிறது, நான் ஹைதராபாத்தில் இருக்கும்போது ஃபஸ்ட் டைமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஏதோ சைன்அப்லாம் பண்ணிட்டு இருந்தான் ஒரு ஏஜென்ட் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், என்னடா இது அப்படின்னா, இதெல்லாம் டிமேட்ரா அப்படின்னா. என்னடா அது அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் சும்மா சேவிங்ஸ்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விட்டான். அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனே சொல்லலை எனக்கு கேட்டதுக்கும். அதை நானே தெரிஞ்சுக்கலாம், ரிசர்ச் பண்ணி பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் அப்படியே விட்டேன். என்ன நான் வந்து எந்த மாதிரி டைப்னால், இப்போ நான் ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படின்னா நான் மற்றவங்களுக்கு சொல்லுவேன். நான் இப்போ ஜிம் போயிட்டுருப்பேன் மொத்தமாக. இப்போ நான் எங்கெல்லாம் ஸ்டே பண்ணனோ, எங்கெல்லாம் நான் வாடகைக்கு இருந்தனோ, எங்கெல்லாம் ரெண்டில் இருந்தனோ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே, என் ரூம்மேட்ஸ் எல்லாரையுமே எப்படியாச்சும் ஜிம்முக்கு கூப்பிட்டு போயிடும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாளாச்சும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ஒரு ஹேபிட் ஆக்கி விட்ருவான். எல்லோரும் சரக்கடிக்க தம்மடிக்க கூப்பிட்டு போய் இது பண்ணுவாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ஜிம்முக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இது பண்ணுறதுல வந்து ஒரு ஆர்வம் அதிகம். அதனால் அவங்கள வந்து இது பண்ணிடுவேன். இப்போவுமே சில பேர்லாம் இன்னும் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஒருத்தனை இது பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும், குட் ஃபீல் இருக்கும். ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. பேசிக்லி வந்து இன்கமிங்கில் தான் இருக்கும், அவுட் கோயிங்கில் தான் இருக்கும். எல்லாம் இன்கமிங்கில் சேவே இல்லாத மாதிரி தான் நான் வச்சுருந்தேன். இப்போ ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னா, லாஸ்ட் இயர் வந்துச்சு. எக்ஸாக்டாக 1 year பேக். நான் இந்த கம்பெனி வந்து November 11 ஜாயின் பண்ணேன் லாஸ்ட் இயர். இப்போ November 13 ஆல்மோஸ்ட் 1 year ஆனிவர்சரி. என் பர்த்டே 2 weeks முடிஞ்சு 2 weeks ஆகுது. நான் என்ன ஆச்சு அப்படின்னா, லாஸ்ட் இயர் வந்து நான் முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்த கம்பெனிலேருந்து என்னை லே ஆஃப் பண்ணிட்டாங்க. எனக்கு லாஸ்ட் இயர் வந்து இந்த காரோட லோன் ஓடிட்டு இருந்துச்சு. நான் சொன்னேன்ல 2 years நான் போட்டிருந்தேன். நான் வந்து டவுன் பேமெண்ட்டாக வந்து ஒரு 7.5 lakhs கட்டிட்டு 6 lakhs லோன் எடுத்திருந்தேன். 6 lakhs வந்து 2 yearsல பே பண்ணுற மாதிரி எடுத்திருந்தேன். 2 years முடிகிற டைமுக்குள்ளே எக்ஸாக்டாக என்னை வந்து லே ஆஃப் பண்ணிட்டானுங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஏதாச்சும் பேக்கப் இருந்தால் பரவாயில்ல. எனக்கு வந்து பேக்கப்பே கிடையாது. எனக்கு வந்து லைஃபோட ரியாலிட்டி வந்து அப்போ தான் ஹிட் ஆச்சு. அது வந்து ஒரு மாதிரி என்னையே ப்ரோக் பண்ண வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போவும் நான் சில ஃப்ரெண்ட்ஸ்னால ஹெல்ப்னால் கடந்து நான் நிறைய இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணிட்டுருந்தேன். 3 monthsக்குள்ளே திரும்ப இந்த கம்பெனி எனக்கு ஜாப் கிடச்சிது. எனக்கு வந்து November 1 பர்த்டே. ஸோ எக்ஸாக்டாக வந்து November 1 இந்த கம்பெனியில் வந்து ஒரு இன்டர்வியூ வச்சுருந்தானுங்க. நான் அதில் செலக்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு கால் லெட்டர் இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி கடைசியாக 11th தான் ரிலீஸ் பண்ணாங்க. 11th தான் நான் ஜாயின் பண்ணேன் இந்த கம்பெனியில். ஸோ 10 days கழித்து தான் எனக்கு வந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடித்து நான் ஜாயின் பண்ணுறது வந்துச்சு. இதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமாவும் லைஃப்பில் சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதை இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பேசிக்லி என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, எனக்கு அந்த டைம் வரைக்குமே நான் வந்து கார் லோனை ஃபினிஷ் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். கார் லோனை தவிர வந்து எனக்கு சில லோன்ஸ்லாம் இருந்துச்சு, சில பர்சனல் லோன்லாம் பே பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 5 lakhs லோன் எடுத்தேன். அது வந்து ஒரு ஆப்சல்யூட்லி டிஃப்ரெண்ட் ரீசனுக்காக எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதை இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி சொல்கிறது, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு இஷ்யூ வர மாதிரியான ஒரு விஷயம். அதனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐ குட் ஹவ் டேக்கன் த ஈஸி வே. நான் அந்த ஈஸி வே எடுத்திருந்தேன் அப்படின்னா பணத்துக்கு கஷ்டமே கிடையாது, ஜாலியாக இருந்திருக்கலாம். மணி மேட்டரில் வந்து எனக்கு பிரச்சனையே இல்லாமல் இருந்திருக்கும். பட் எனக்கு வந்து அந்த வழியை எடுக்கணும்னு எனக்கு தோணலை. ஐ ஃபெல்ட் மை செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் ஒர்த் மோர் தென் தேட். நான் ஒருவேளை அதை மீறி நான் காசுக்காக சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணேன் அப்படின்னா என் லைஃப் ஃபுல்லாக நான் ரெக்ரெட் பண்ணுவேன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் ஐ டுக் த டெசிஷன், நோ, இதை நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் லோன் எடுத்து அதை வந்து இது பண்ணிட்டேன். ஸோ தட்ஸ் வாட். இப்போ என் இதில் எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் சில கேஜெட்ஸ்லாம் வாங்கினேன். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது சில விஷயங்கள் வாங்கினேன்.
இன்வெஸ்ட்மெண்ட்காகன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கோட இஎம்ஐலாம் ரன் ஆகிட்டுருக்குது. ஸோ டோட்டலி இப்போ பார்த்தோம் அப்படின்னா 5 lakh, 3.5 lakh, 1.5 lakh இஎம்ஐலாம் சேர்த்தா 10 என்னடா கால்குலேஷனே இவ்வளோ கம்மியாக இருக்குது. ஓகே, ஆல்மோஸ்ட் 11 lakhன்னு வச்சுக்கோங்களேன். இப்போவும் இந்த கம்பெனியில் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த கம்பெனியில் வந்து நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா என் டீம்லேருந்தே 3 பேரை ஃபயர் பண்ணியிருக்கானுங்க. அப்படின்னா யோசிச்சுக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ இதுவுமே ஒரு ப்ரிட்டி ரிஸ்கியான ஜாப் தான். ஜாப் யூ நெவர் நோ, இட்ஸ் வெரி அன்சர்டைன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லோன்லாம் பே ஆஃப் பண்ணிட்டுக்கிறேன், இஎம்ஐ எல்லாத்தையும் பே ஆஃப் பண்ணிட்டுக்கிறேன். ஃபினான்ஷியலி நவ் ஐ அண்டர்ஸ்டுட் வாட் இட் இஸ். நான் வந்து என்ன சொல்கிறது, என்னோடய சிவில் ஸ்கோர்லாம் ரொம்ப ஹையாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 800 or something ஐ பிலீவ். அது ஏன் அப்படின்னா நான் எந்த பேமெண்ட்டுமே மிஸ் பண்ணது கிடையாது. எல்லாமே பர்ஃபெக்டான டைமில் முடிச்சிருப்பேன், எல்லாமே பர்ஃபெக்டாக தான் வச்சுருப்பேன். பட் இப்போ வந்து லைஃப்பில் வேறு யாராச்சும் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் கூட ஒர்க் பண்ணுறவங்க, என் கூட இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா, வாட் த ஃபக் மேன், டாக் வந்த ஸ்பீடை பார்த்தீங்களா? சில், சடனாக ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிடுச்சு. நல்ல வேலை பின்னாடி இந்த ஆளும் வந்து கரெக்ட் டைமில் பிரேக்கப் போட்டாப்பில். ஸோ இப்போ என் கூட ஒர்க் பண்ணுறோம், ஐ மீன் என்னோட ஏஜில் உள்ளவங்க, என் காலேஜ் மேட்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாதி பேர் வீடு வாங்கி கல்யாணமாகி செட்டில் ஆகி குழந்தைக்கு ஸ்கூல் அனுப்பிட்டு இருக்கிறானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. பட் என் லைஃப் வந்து அந்த மாதிரி இல்லை. ஐம் நாட் ரெக்ரெட்டிங் இட். அகேன் அவங்க லைஃபோட நான் வந்து என்னோடய லைஃப்பில் நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. பட் வாட் ஐம் சேயிங் இஸ், ஃபினான்ஷியலி ஒரு விதமான இது இருக்கும்ல, காசுக்கே நம்ம கஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்ல உங்கள் லைஃப்பில். வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நான் வந்து வாங்கின சேலரியில் வந்து இது வரைக்கும் இந்த மந்த் வரைக்குமே வந்து என்னோடய வாழ்நாள் ஃபுல்லாக நான் சம்பாதிச்ச எந்த சேலரி மந்த்லேயுமே வந்து நான் சேலரியை ஃபுல்லாக எனக்காக யூஸ் பண்ணதே கிடையாது. ஐதர் மல்டிபிள் லோன்ஸ் போயிடும், வீட்டுக்கு நான் கொடுத்துட்ருப்பேன், நிறையா இருக்கும், கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்து இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் பார்த்தா அவங்களாம் வீட்டுக்கெலாம் யாரும் கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது. அவங்களுக்கு வந்து நார்மலாகவே ஈஸியாக அவங்களுக்கு சேவ் பண்ணிவிட்டு தான் மற்ற இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க சேவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நான் ஜாயின் பண்ணப்போ, நான் கம்பெனி ஜாயின் பண்ணப்போ அவங்க வச்சுருந்த சேலரியை வச்சு அப்போவே அவங்க வந்து சேவ் தான் பண்ணிட்டுருப்பாங்க. நான் லோன்ஸ் ஏதாவது பே பண்ணிட்டுக்கிறேன்னா அவங்களுக்கு லோன் எதுவுமே இருக்காது. வீட்டில் எல்லாருமே அவங்க வீட்லேயே அவங்க டிபெண்ட் பண்ணி யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அது அப்படி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி எப்போவுமே லைஃப் இருந்ததில்லை. அண்ட் ஐ நோ தட் இட் வில் நெவர் பி த சேம். ஐ நோ தட். எனக்கு என்னென்னா வந்து நான் ஷார்ட் டேர்மாக வந்து எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருப்பேன். நான் கேமரா வாங்கினா என் மைண்டில் வந்து இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இதனால் இதாகணும். பட் நான் வந்து நிறையா ஷூட்ஸ்லாம் படம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஷூட்ஸ் வந்துட்டு தான் இருக்கும், என் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நான் ஷூட் பண்ணிட்டு தான். பட் ஐ ஒன்ட் கோட் மணி வித் தம். எனக்கு அந்த பிரச்சனை வேறு இருக்குது. அவங்கக்கிட்ட போய்ட்டு எனக்கு இவ்வளோ இங்கே கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் அங்கே வேண்டாம், உனக்கு என்ன தோணுது சொல்லி கொடுறா அப்படிமா. அவங்களா 8K 5K 7Kன்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் நீங்கள் போய் ஷூட் பண்ணுறாங்க, ஒரு ஈவெண்ட் இதெல்லாம் கவர் பண்ணுறாங்க அப்படின்னா மினிமம் 10-12 அதை தாண்டி தான் வாங்கிட்டு இருப்பாங்க. நான் வந்து சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நம்ம இது பண்ணி என்ன பண்ண போகிறோம், நமக்கு ஆல்ரெடி ஒரு ஜாப் இருக்குது, நமக்கு அதுலேருந்து அமௌண்ட் வந்துட்டுருக்குது, இதை டிபெண்ட் பண்ணி இல்லை, சும்மா போவோம், அவன் ஹாப்பினஸ்க்கு நம்ம ஃப்ரீயாக பண்ணுறோம், அவன் தோணும்போது கொடுக்கட்டும். நான் நெகோஷியேட்டே பண்ண மாட்டேன். உனக்கு எவ்வளோ தோணுதோ சொல்கிறா, இல்லை உனக்கு எவ்வளோ சொல்கிறோ நீ சொல்லு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஏன்னா எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து நான் ஒரு பேஷனாக தான் பார்க்குறேனே தவிர அதை வச்சு இன்கம் ஜென்ரேட் பண்ணுமா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு மைண்டில் தோணுதே இல்லை. ஏன்னா இவ்வளோ கும்மிருட்டாக இருக்குது உங்களுக்கு தெரியுதா? எனக்கு நான் ஹை பீம் போட்டுக்கிறேன், எனக்கு இன்னுமே விசிபிலிட்டி கம்மியாக தான் இருக்குது. மேபி கோப்ரோ கொஞ்சம் கிளியராக காட்டலாம், பட் எனக்கு பேசிக்கலி வெரி புவர் விசிபிலிட்டி தான், அதனால தான் கம்மி ஸ்பீடில் போயிட்டுருக்கிறேன். யா ஸோ வாழ்க்கையில் ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை. நான் உங்களுக்கு ஒரு சில ஃபேக்டர்ஸ் சொல்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு டிக் ஆஃப் ஆகுதான்னு பாருங்கள். உங்களோட சேலரியில்
உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை யாரோ ஒருத்தர் டிபெண்ட் ஆகிருக்கிறாங்களா? ஆமாம், இல்லைனா ஒரு டிக்கை போட்டுக்கோங்க. அப்புறம் உங்கள் சேலரியில் நீங்கள் ஏதாச்சும் லோன் இருக்குதா, கமிட்மெண்ட் இருக்குதா, மல்டிபிள் லோன்ஸ் இருக்குதா அப்படின்னு பாருங்கள். அப்படி இல்லைனா அதை ஒரு டிக் பண்ணிக்கோங்க, செகண்ட் டிக். ஏதாச்சும் ஒரு சிங்கிள் லோன் இருக்குதா, அப்படி ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னா, அப்படி சிங்கிள் லோன் மட்டும் பே பண்ணுறீங்களா இல்லை அப்படின்னா அதையும் டிக் போட்டுக்கோங்க. வெறும் ஒரே ஒரு லோன் மட்டும் இருக்குன்னா டிக் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஓன் ஹவுஸில் இருக்கிறீங்களா, அதையும் ஒரு டிக் போட்டுக்கோங்க. வேறு என்ன இருக்குது? ஐ திங்க் திஸ் இஸ் இனஃப், ஐ கெஸ். இப்போ இதுக்கு எல்லாமே நீங்கள் டிக் போட்டிருந்தீங்க அப்படின்னாலே பேசிக்லி யூ ஆர் கைண்ட் ஆஃப் ஃபினான்ஷியலி சவுண்ட்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நீங்கள் சேவிங்ஸே இல்லைனா கூட இது மட்டும்தான், இதில் எல்லாமே நீங்கள் டிக் ஆகிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஓகே தான். ஏன்னா வாழ்க்கையில் வந்து டெட் ஃப்ரீ லைஃப் இருக்குல்ல, கடன் இல்லாத வாழ்க்கை தான் வந்து நிம்மதியான வாழ்க்கை. இந்த கம்பெனியில் வந்து நான் சண்டே ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன், சாட்டர்டே ஒர்க் பண்ணிட்டுருப்பேன். எனக்கு அதுக்கெலாம் பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. நான் சண்டே ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஃப்ரைடே ஆஃப் கொடுப்பாங்க. சாட்டர்டே நான் வந்து ஆன் கால், கிட்டத்தட்ட நான் அந்த ஹோல் வீக்கெண்டும் நான் தான் கவர் பண்ணி ஆகணும். ஆன் கால்னு சொல்லுவானுங்க. இஷ்யூ வந்துச்சுன்னா நான் போய் அட்டன் பண்ணோம். நான் இஷ்யூ வந்து அட்டன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எனக்கு பேமெண்ட்லாம் கிடையாது. ஸோ இது எப்படின்னா, இந்த கம்பெனியில் வந்து இந்த கம்பெனி டைரெக்டாக வந்து ஒரு யூஎஸில் உள்ள ஒரு பேங்க்கு கூட வந்து டீலிங் வச்சுருக்குது. ஸோ ஐ ஆம் அ ஃபுல் டைம் எம்ப்ளாயி ஆஃப் திஸ் கம்பெனி பட் அ கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி ஃபார் தேர் பேங்க். வாட் த ஃபக்டா, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஸோ யா, இது ஒரு மேட்ரு இருக்குது. ஸோ இதனால் இது என்ன சொல்கிறேன்னா, இப்போ மல்டிபிள் ஷிஃப்ட்ஸில் இருக்கேன். இப்போ எனக்கு வந்து நாளைக்கு வந்து மார்னிங் ஷிஃப்ட் தான், மணி 1:30 ஆகுது. சரி, நான் வீடியோவே எடுக்கலையேன்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அந்த வீடியோ போடலான்னு பார்த்தா நான் தான் சொன்னேன்ல, அது ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ. அதை போட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அது சர்ப்ரைஸாக இருக்காது. அதான் அதை ஏன் போடணும்னு சொல்லிவிட்டு அதை அந்த பர்சன்கிட்ட நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். யா, ஸோ பேசிக்லி அதுதான். எனக்கு வந்து யாராச்சும் கமெண்ட் போட்டுட்டு நான் ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்ற உடனே, பா உனக்கு என்னப்பா வாழ்கிற, நீ உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லை, நீ வந்து பல கேட்ஜெட்ஸ்கள் வச்சுருக்கிற, பல கேமராக்கள் வச்சுருக்கிற, they won't know what we are going through. Life is very very uncertain for IT employees. And நான் என்னோடய ஃபீல்டில் வந்து நான் டெவலப்பர்லாம் கிடையாது. ஸோ ஐம் அ சப்போர்ட் ப்ராஜெக்ட் காய். நான் வந்து இப்போ சப்போர்ட் ப்ராஜெக்டில் நான் டெக் லீட்னு வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் இட்ஸ் நாட் ஈஸி. உங்களை வந்து இப்படி சொடக்க போகிறதுக்குள்ள அவங்கள ஈஸியாக தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்களுக்கு அது ஒரு லாஸாகவே இருக்காது. அவங்களால ஈஸியாக என்னை விட இன்னொருத்தனை வந்து ஹையர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ யா, திஸ் ஹாஸ் பீன் இட். அப்புறம் இந்த காரோட ஃபினான்ஸ் இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, நீங்கள் கார் வாங்குறீங்க அப்படின்னா வாங்குங்க. நான் வந்து எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, மேக் ஷுர் யூ டோன்ட் ஹேவ் எனி டிபெண்டன்சிஸ் ஆன் யூ. இது ஒரு லோன் மட்டும், கார் லோன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு லோன் தான் இருக்குது, இதை ஈஸியாக உங்களால் ஃபினிஷ் பண்ணிட முடியும். உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன ரிசோர்ஸ் ஆச்சும் வந்து பேக்கப் வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ரிசோர்ஸ் பேக்கப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஐ ஹோப் யூ வில் ஹேவ். நீங்கள் என்ன மாதிரி இருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். யா, தட் இஸ் த மெயின் திங். ஏன்னா கார் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. இப்போ எனக்கு இந்த காரில் என்ன சந்தோஷம் அப்படின்னா, நான் எவ்வளோ சோகமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தாலும் சரி, நான் காரை எடுப்பேன், ஒரு ட்ரைவ் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அல்டிமேட்டாக இருக்கும். நான் மேபி உங்களுக்கு நான் எந்த வீடியோலையுமே நான் வேகமாக போகிறது எதுவுமே நான் போட மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 120 தான் நான் மேக்ஸிமம் போகிற மாதிரி உங்களுக்கு வீடியோ போட்டுருப்பேன். பட் ஐ லவ் டிரைவிங் ஃபாஸ்ட். பட் ஒரு கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட்டில் தான் நான் பண்ணிகிட்ருப்பேன். சும்மாலாம் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன், மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி ஒரு ஹைவே இருக்குது அப்படின்னா இதில் தான் நான் வேகமாக போகிறது. ஏன்னா இது ரொம்பவே ஓப்பன் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதான் எந்த சோகமாக இருந்தாலும் சரி, வண்டியில் உட்காந்துட்டு நம்ம அப்படியே பெடலை ஃப்ளோர் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாய் வந்து ஸ்மைல் பண்ணும்.
திஸ் கார் ஹேஸ் பீன் லைக் தேட் ஃபார் மீ. ஏன்னா 1.5 year பேக் நான் வந்து டாக்டர்கிட்ட டெஸ்ட்லாம் பண்ணிட்டேன். சில எனக்கு என் பாடியில் ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு. அப்போ அவங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு நிறைய இது பண்ணிட்டு உங்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டரான் லெவல்ஸ் கம்மியாக இருக்குது, அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ளட்டில் வந்து 5.7 ஏதோ ஒன்று ப்ரீ டயபெட்டிக் இது இருக்குது. இத்தனைக்கும் நான் ஜிம்லாம் போயிட்டு தான் இருப்பேன். என்ன பிரச்சனைனா நான் 1 hour ஜிம் போகிறேன் அப்படின்னா மீதி 23 hours வந்து உட்கார்ந்த இடத்துல உட்காந்து வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன். என்னோடய பழைய கம்பெனியுமே வந்து இட்ஸ் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் இருக்கும். அதனால் அது வந்து என்ன சொல்கிறது, அதுலேயும் பெருசாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் தான். ஈவன் தான் நான் ஜிம் போயுமே நான் ஃபுல் பொட்டென்ஷியலில் வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி இது பண்ணல, ஒரு ஃபங்க்ஷனலான ட்ரைனிங்கோ எதுவுமே பண்ணல. அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தேன். ஃபினான்ஷியல் எமோஷ்னலி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. மேபி அதை வந்து உங்களுக்கு இன்னொரு கதையில் சொல்கிறேன். ஒரே சோக கதையாக போட்டு யாரா அவன் கொள்றான்னு நீங்கள் நினச்சிட போகிறீங்க. அதனால் அதை இது இன்னொரு நாள் சொல்கிறேன். ஸோ பேசிக்லி வந்து எமோஷ்னலி ட்ரெயின்ட், ஃபைனான்ஷியலி ட்ரெயின்ட், அதுக்கப்புறம் என்ன ஃபிசிக்கலி ஆல்சோ ட்ரெயின்டு, எல்லாமே அப்படி இருந்துச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே நான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த இயர் வந்து எப்படி சொல்லுது, ஐ எம் ட்ரைங் டு ஃபிக்ஸ் ஸோ மெனி அதர் திங்ஸ் ஆஸ் வெல். கொஞ்சம் லெஃப்ட்லேயே எடுத்துக்கலாம். ஸோ யா, நான் தான் சொல்கிறேன், இந்த சேனல் வந்து மேபி மற்றவங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கலாம். நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் வந்து மற்றவங்களுக்கு நார்மலாக இருக்கலாம். நான் ஏன் எல்லா கமெண்ட்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன், எல்லாமே இது பண்ணுறேன் அப்படின்னா, திஸ் சேனல் மீன்ஸ் ஸோ மச் டு மீ. உங்களுக்கே தெரியாது, உங்களை அறியாமலே நீங்கள் வந்து என்னை வந்து என்ன சொல்கிறது, மென்டலி என்னை வந்து ஹீல் பண்ணிகிட்ருக்கிறீங்க. எனக்கு வந்து கமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து சில கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்து எனக்கு வந்து கண்ணே கலங்கிடும். என்னடா நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, நமக்கு என்னடா இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் போட்டுக்கிறாங்க. ஈவன் அந்த நான் கார் கொடுத்து ரிவ்யூ பண்ண சொன்னவராக இருக்கட்டும், எனக்கு வந்து சில பேர் வந்து அந்த லட்ஸ் கொடுத்து இது பண்ணுறவராக இருக்கட்டும், வீடியோ எடிட்டிங் டிப்ஸ் சொல்கிறவங்க, சம்வேர் தே ஃபீல், ஐ டோன்ட் நோ ஹவு டு சே, நம்ம வந்து ஒரு எமோஷ்னலான மனிதன். எனக்கு சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. நீங்களாம் படம் பார்த்து அழுவீங்களா? நான் வந்து படத்தில் ஏதாச்சும் சில சென்டிமெண்ட் சீன் வந்தாலே உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஒரு பர்சன். யா, ஸோ தட்ஸ் அ திங். நான் வந்து இப்போது இவ்வளோ விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குது, எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. பட் என் மைண்டில் வந்து நான் எப்போவுமே அப்படி தான் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும். எதை பற்றி நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, நம்ம கடந்து போயிடலாம், எல்லாத்தையுமே லைஃப்பில் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ யா, ஐ திங்க் திஸ் இஸ் அகெயின் another லாங் வீடியோன்னு நினைக்கிறேன். நானும் ஏதாச்சும் ஷார்ட்டாக பண்ணலான்னு பார்த்தா ஷார்ட்டாக முடியல. ஓகே, கார் ஃபினான்ஸ்க்கு தான் அந்த வீடியோ போடலான்னு நினச்சேன். அதான், நீங்கள் கார் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் are you okay enough, are you financially, can you handle the financial burden, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபினான்ஸ் வந்து ஒரு விதமான, இப்போ நானே வந்து நான் ஒரு பிபிஓவில் ஒர்க் பண்ண சொன்னேன்ல, அது ஒரு கிரெடிட் கார்டு பிபிஓ. எனக்கு வந்து கிரெடிட் கார்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். பட் ஆனால் when it comes to these debts and everything, நான் கொஞ்சம் ஓவர் போட் பண்ணிடுவேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சம்மந்தமே இல்லாமல் 11.5 lakhs 11 lakhsலாம் உனக்கு எதுக்குடா டெட் இந்த வயசில் அப்படின்னு தோணலை. தட்ஸ் ஹவ் இட் இஸ். இத்தனைக்கு நான் எஜுகேஷன் லோன் முடிச்சிட்டேன், கார் லோன் முடிச்சிட்டேன், ஒரு பர்சனல் லோனை முடிச்சிட்டேன். இதெல்லாம் தாண்டியுமே இவ்வளோ வந்துட்டு இருக்குது. that's how life is. இந்த ஜாபுமே எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயினிங்காக இருந்தாலுமே ஏன் போயிட்டுருக்குறேன் அப்படின்னா அதுக்கு தான். ஒரு இன்கம் சோர்ஸ் வந்துட்டுருக்குது, அது இருக்கிற வரைக்கும் நம்ம எதுவும் பார்த்துக்க வேணாம். வர்றதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அதை எப்படி யூஸ் பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்ணி மற்ற விஷயங்களை சமாளிக்கலாம் தான் பண்ணிட்டுருக்கேன். இந்த சேனலுமே வந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். சில பேர்லாம் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களுக்கே அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு கேட்டால் 10,000 12,000 தான் வரும் அப்படிங்கிறாங்க. ஐ டோன்ட் நோ ஹவ் இட் இஸ், பட் லெட்ஸ் சி. அண்ட் வேறு என்ன இருக்குது,
இதுக்குள்ளே வந்து நான் சொன்னேன்ல, யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் 4000 hours வாட்ச் ஹவர்ஸ். இது நீங்கள் கேப்சர் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து யூ வில் கெட் மணி மானடைசேஷன் ஆப்ஷன் வரும். அதுக்கு நடுவில் என்னென்னா வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு 3000 hours வாட்ச் டைம் வந்தாலே உங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஸோ எனக்கு வந்து இப்போ 500 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம தாண்டிட்டோம், 3000 வாட்ச் ஹவர்ஸ் தாண்டினதுனால மெம்பர்ஷிப் ஆப்ஷன் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. நான் வந்து அதை எவ்வளோ லீஸ்ட் அமௌண்ட்டாக ஏதாச்சும் வருமானு சொல்லிட்டு நான் அதை போடுறதுக்கு பார்த்தா அதில் 59 ரூபா தான் லீஸ்ட் அமௌண்ட்டு இருந்துச்சு. நான் அதனால் போட்டு வச்சுருக்கிறேன். அதில் நான் ஒன்றும் அவ்வளோ ப்ரொடக்டிவாலாம் உங்களுக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரிலாம் எனக்கு தெரில. பாதி நேரம் சொந்த கதை தான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதனால் சப்ஸ்கிரைப் ஆன் யுவர் ஓன் திங். தோணுச்சுன்னா பண்ணுங்கள், பண்ணலன்னா விட்டுருங்க. ஏன்னா நான் ஏதாச்சும் 10 ரூபா அந்த மாதிரி ஏதாச்சும் மேனுவலாக அமௌண்ட் இருந்துச்சுன்னா அப்படி செட் பண்ணலான்னு நினச்சேன். அப்படி இருந்துச்சுன்னா அது என்ன ஏதோ ஸ்டிக்கரோ ஏதோ கொடுப்பானுங்க போல், மெம்பர்ஷிப் ஸ்டிக்கர் மாதிரி. சரி, நம்ம அது மாதிரி கொடுத்தா கூட உங்களுக்கும் அது பேர்டனாக இருக்காது அப்படின்னு யோசித்தேன். ஈவன் இந்த பைபிள்ங்க என்னென்னா 50 ரூபா 60 ரூபான்னு வச்சுருக்கிறானுங்க, சில்லி பகர்ஸ். ஸோ யா, இட்ஸ் ஃபைன். நாம் என்ன செய்யலாம் என்றால், நான் பார்க்குறேன், நான் மேபி மோஸ்ட்லி ஐ ஒன்ட் பி டூயிங் திஸ் மெம்பர்ஷிப் எக்ஸ்க்ளூசிவாலாம் நான் வீடியோ போட மாட்டேன். நான் நார்மலாக தான் போட்டுட்ருப்பேன். அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அப்படி ஏதாச்சும் பண்ணலாமா அப்படிங்கிறது. அப்படி உங்களுக்கு தோணுச்சு இப்படி பண்ணால் ஒர்க் ஆகும் நீங்கள் நினச்சிங்கன்னா நான் பண்ணுறேன். பட் அகெயின் நான் எதுவும் வேல்யூ வந்து அதிகமாக ப்ரொவைட் பண்ணுற மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஸோ அதனால் எனக்கே கொஞ்சம் கில்ட்டியாக தான் இருந்துச்சு. அதனால தான் நான் உங்கள்கிட்டயே கேட்குறேன், இந்த வீடியோலாம் நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு எதாவது வேல்யூ கிடைக்குதா அப்படின்னு. யா, மோஸ்ட்லி ஐ திங்க் நான் அந்த சர்ப்ரைஸ் விலாக் மாதிரி ஒன்று பண்ண சொன்னல போன வீடியோ, அது எடிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பட் ஸ்டில் ஐ எம் ஸ்கெப்டிக்கல் வெதர் டு போஸ்ட் தட் ஆர் நாட். ஏன்னா அது வந்து அந்த யூசரை ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணி, அந்த சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணி அவருக்கு வந்து சில விஷயங்கள் அவரோட ரியாக்ஷனை லைட்டாக கேப்சர் பண்ணால் தான் அது வந்து நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா அந்த வீடியோ இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நான் அதை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் போடுறேன். பேசிக்லி யா, தட்ஸ் வாட் இட் இஸ். அந்த வீடியோவில் கொஞ்சம் ஸ்பீட் டெஸ்ட்லாம் பண்ணி காமிச்சிட்டு இருந்தேன் இந்த ரோட்டில். இதே மாதிரி நட்ராய்ட் 3 மேபி இதை சொல்ல வந்து மறந்துட்டேனே. பட் யா, பி ஃபினான்ஷியலி அவேர். சேவிங்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. டோன்ட் பி லைக் மீ. நான் வந்து சேவ் பண்ணுறதை விட எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம இன்கம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு மைண்டில் தோணிகிட்ருக்கோம் சேவ் பண்ணுறத விட. பட் நான் சொன்னல, எனக்கு ADHDன்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே நிறைய கம்பார்ட்மெண்ட்லைஸ்டான சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை வேணால் உங்களுக்கு நான் அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸிக்யூட்டிவ் டிஸ்ஃபங்க்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ், எக்கச்சக்க மேட்ரு இருக்குது. அதை உங்களுக்கு ஒரு நாள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சொன்னால் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஸ்பீடாக போய் பார்ப்போம். ஸோ இந்த காரில் ஸ்டியரிங் ஃபீட்பேக் பற்றி சொல்லும்போது கேட்டிருந்தீங்களா, இது ஏன் வந்து நான் நல்லா இப்போ பாருங்களேன், 120 150 எது போனாலுமே வந்து நான் என்னோடய பழைய கார்லலாம் போகிறேன், மற்ற காசுலாம் போகிறேன்னா நான் 2 கை வச்சு அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா அப்படியே ஷேக் ஆகிட்டு இருக்கும். அது இல்லைனா அதெல்லாம் தாங்க முடியாது, அதெல்லாம் ரொம்ப ஓவர் ஸ்பீடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த பாடியால். இதுக்கு அப்படி கிடையாது. நீங்கள் 120 போகிறீங்கன்னா கூட 150 போகிறீங்கன்னா கூட ஜாலியாக அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஸ்ட்ரைட் லைனில். ஏன்னா இதோட ஸ்டியரிங் வந்து ஹெவி ஆகிட்டுருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. செம ஃபாகியான இதாக இருக்குதுல்ல, நல்லா இருக்குது. பட் யா, தட்ஸ் வேர் தட் நான் வெயிட்டட் ஸ்டியரிங் ஏன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன்னா, அதுக்கு மெயின் ரீசனே தான். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் அது பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இது 120 போகிறதே உங்களுக்கு 120 போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாது. That is the thing. Nothing beats the performance. இந்த சொன்னல எவ்வளோ கவலைகள் கஷ்டங்கள்
மென்டலி ரன் ஆகிட்டு இருந்தால் கூட ஒரு டிரைவ், இந்த மாதிரி ஒரு டிரைவ் தட் இஸ் இனஃப் டு ஃபிக்ஸ் யூ அப். இது நான் வந்து உங்களுக்கு சொன்னால் புரியாது. யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட். இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரியலைஸ் ஆகும். ஃபாக் ஆனால் செமையாக இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு இதில் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நான் வந்து மொத்தமாக கையவே விட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறேன். பட் உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி இருக்குது. ஏன்னா இதோட ஸ்டியரிங்கோட வெயிட் அந்த அளவுக்கு ஆட் ஆகிருக்குது உங்களுக்கு. அதனால தான் ஸ்டேபிளாக இருக்கிற ஃபீல் இருக்குது. ஸ்லோ பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்களா, செமையாக இருக்குதா. ஸோ பிரேக்கிங் இதில் ஆல் டிஸ்க் இருக்கிறனால உங்களுக்கு இன்னுமே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். அண்ட் அகெயின் இந்த இதில் உள்ள இந்த ஸ்டிஃப்னஸ் இருக்குல்ல, இந்த ஸ்டிஃப்னஸோட மெயின் யூஸே தான். நம்ம இங்கே திரும்பணும். ஹோம் ஸ்டார்ட். ஹோம் என்ன இங்கே வட்டம் போட்டு கூட்டு வருது, தவறாச்சே. ரொம்ப கொஞ்சம் தூரமாக போயிட்டோம் போல். பட் யா, ஃபினான்ஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது யார் என்ன சொன்னாலும் சரி, உங்கள் லைஃப்பில் வந்து ஃபினான்ஷியலி யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தோஸ் திங்ஸ். ஏன்னா என் லைஃப்பில் நான் ரொம்ப வருஷத்தில் வந்து ஐ குட் ஹவ் சேவ்ட் சர்டன் டைம்ஸ். சில விஷயங்களை பண்ணியிருக்கலாம். எனக்கு ரெக்ரெட் இருக்கான்னு கேட்டிங்களா, எனக்கு ரெக்ரெட் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து எப்போவுமே என்னென்னா, I've had those moments, I've enjoyed those things. நான் ஏன் கஷ்டப்படணும்? I actually enjoyed it. It's not like நான் என்ஜாய் பண்ணாமலாம் இல்லை. நான் என்ஜாய் பண்ணியிருக்கிறேன். நான் என்ஜாய் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, லாஜிக்கலாக நம்ம சொல்லலாம். நான் இதெல்லாம் என் லைஃப்பில் எல்லாத்தையுமே நான் என்ஜாய் பண்ணியிருக்கிறேன், எல்லாத்தையுமே பார்த்துருக்குறேன். இது சர்வீஸ் ரோடு தான். அப்புறம் என் பிளிங்கர் போட்டு போயிட்டுருக்கிறான். தனியாக நிற்கிறான் போல். ஓகே. யா பட் அகெயின் லைஃப்பை வந்து ஒரு ரிஸ்கியான லைஃப்பை நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு அன்சர்டனிட்டி இருக்குல்ல, அதிலே நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். சர்வீஸோடு தானே ராஜா, அப்புறம் ஏன் நேராக வந்துட்டுருக்கிறேன்? சர்வீஸோடு இல்லையா? அடங்கொய்யால் நான் வேறு லெஃப்ட் அடிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். லெஃப்ட்டுக்கு இடம் இருக்குல்ல, இருக்குது. இது என்னடா பிளேஸ் இது? இந்த பிளேஸா இது? தவறான டிரெக்ஷனை எடுத்து வந்து விட்டேன் போல். நம்ம எங்கே இருக்கணும்னு தெரியுதா? நான் ஃபஸ்ட்டு ஒரு vlog போட்டேனே, ஸ்டார் பக்ஸும் நமத்து போன இதுன்னு சொல்லிட்டு சிக்கனும், அந்த ஏரியாவில் இருக்கிறேன். பரவாயில்ல, இந்த வழியாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டார் பக்ஸ் அங்கே தான் இருக்குது. ஓகே. யா, ஐ திங்க் நிறைய விஷயங்கள் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு என்னடா இது இன்னும் ஓப்பனில் தான் இருக்குதா? சுத்தமாக ஏதாவது விசிபிலிட்டி இருக்குதான்னு பாருங்களேன். ரோடு ரைட் சைடு போகுது. மேப்பு போட்டு எப்போ ஓட்டுங்க, நைட்டு போகிறீங்கன்னா எங்கே வளைவுகள் இருக்குது, எங்கே திருப்பங்கள் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இட்ஸ் வெரி ரிஸ்கி. ஈவன் இஃப் யூ ஹேவ் குட் லைட்ஸ் அண்ட் எவ்ரி திங், சம்டைம்ஸ் உங்களால் இது பண்ண முடியாது. ஸ்பீட் பிரேக்கரா தெரியும்டா, இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் வேறு போட்டு வச்சுருப்பானுங்க. அதுவும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். யாரா அவன்? இந்த மாதிரி லிஃப்ட் கேட்குறவங்கெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. கொடுக்கலாம். இந்த ஏரியாவில் நமக்கு எவனையுமே தெரியாத ஏரியாவில் கொடுத்து, அதுவும் ஒரு சம்பவம் இருக்குது. நான் அந்த சம்பவம் சொல்கிறேன். ஸோ நான் ஹைதராபாத்தில் இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன பண்ணான் அப்படின்னா,
அவனுங்க ஏதோ டான்ஸ் ப்ராக்டிஸோ ஏதோ பண்ணிட்டு இருந்தானுங்க ஆஃபீஸில் நடக்கிறதுக்கு. ஸோ ராத்திரி 3 மணிக்கு பைக்கில் வந்து வீட்டுக்கு வந்திருக்கிறான். வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு அதான் என் ரூமுக்கு தான் வந்துட்டு ஜீன்ஸை வந்து அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கிறான். உடனே அந்த ஜீனை எடுக்கிறதுக்காக திரும்ப போயிருக்கான். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, டேய் போகாதரா, 3:30க்கு எதுக்கு போயிட்டுருக்கா, நாளைக்கு காலையில் போ, ஆஃபீஸ் தானே எல்லாம் வச்சுருப்பான் அப்படின்னா, இல்லை அந்த ஜீன்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி, கண்டிப்பாக நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். திரும்ப ரிட்டர்ன் போய்ட்டு ஆஃபீஸில் தேடி பார்த்துருக்குறான். ஜீன் அங்கே இல்லவே இல்லை. பார்த்தா ஆல்ரெடி அது வந்து பிஜியில் எங்கள் ரூமில் தான் இருந்திருக்குது. அங்கே போய் தேடி பார்த்துட்டு இல்லைன்னு ரிட்டர்ன் வந்திருக்கான். ரிட்டர்ன் வரும்போது நடுவு பிளேஸில் வந்து ஒருத்தன் லிஃப்ட் கேட்டு 2 பேர் நின்று இருந்திருக்காங்க. ஒருத்தன் தான் லிஃப்ட் கேட்டு நின்று இருந்திருக்கான். இவன் வந்து அவனை பார்த்தது இவன் வந்து லைட்டாக அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கான். ஸ்டாப் ஆனால் இன்னொருத்தன் வந்து குடி போதையில் வந்து இவன் கூட சண்டை போடுற மாதிரி வந்திருக்கான். அந்த 2 பேரும் அந்த லிஃப்ட் கேட்டவன் கூட என்னடா நடக்குதுன்னு பார்த்தா பக்கத்தில் வந்து கத்தி எடுத்து இவன் கழுத்தில் வச்சிட்டாங்க. இறங்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பழைய Yamaha RX100 அந்த வண்டி. அப்படியே வண்டியை வாங்கிட்டு கிளம்பிட்டானுங்க. ஸோ பைக்கில் போகிறதுல வந்து சில ரிஸ்க்குகள் இருக்குன்னா அது இதுவும் ஒன்று தான். நாய்க்கடி மாதிரி இவனுங்களும் சில பேர் இருக்கிறானுங்க. ஸோ பார்த்துக்கோங்க இந்த மாதிரி போகிறீங்கன்னா. இப்போலாம் காரில் போனாலுமே லைட்டாக சேஃப்டி. காரில் போகிறீங்கன்னா ஓகே, நிறைய பேர் இதான் பண்ணிட்டுருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு பொண்ணு கூட போயிருப்பாங்க, எங்கேயாச்சும் ஓரமாக பார்க்கிங் போட்டு எதாவது பேசிகிட்டு இருப்பானுங்க, எதாவது பண்ணிட்டுருப்பாங்க. தட் இஸ் அப் டு யூ. பட் நீங்கள் அந்த மாதிரி எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைண்ட் அ குட் ஸ்பாட். ரகசியமாக இருக்கிற ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அன்சேஃபான ஏரியாவுக்கு போயிடாதீங்க. எதுவுமே தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாம். பிரச்சனை என்னென்னா அந்த மாதிரி அன்சேஃபான ஏரியாவுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி ரிஸ்கி. அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இட்ஸ் ஓகே டு ஹேவ் ஃபன். எல்லாருமே நீங்கள் வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட். இந்த வீடியோ பார்க்குறத நான் நிறைய அந்த ஆடியன்ஸோட இதெல்லாம் பார்த்தேன். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து 18 to 26 ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கிறீங்க. ஸோ இட்ஸ் அ குட் ஏஜ். யூ வில் ஹாவ் ஃபன். யூ ஷுட் ஹாவ் ஃபன். அதெல்லாம் நான் தப்பே சொல்ல மாட்டேன். அண்ட் கார் வச்சுருக்கிறது இன்னுமே சேஃப் தான் வச்சுக்கோங்களேன். எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் டேக்கிங் சம் ஒன் அவுட் ஃபார் அ டேட் ஆர் எனிதிங் லைக் தேட். உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், உங்களுக்கு உங்களோட ப்ரைவேட் டைம், இதெல்லாமே வந்து இட்ஸ் அப் டு யூ. பட் இப்போ நியூஸில் சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து லைட்டாக தோணும், பண்ணுறது ஓகே பட் கோ டு அ சேஃப் பிளேஸ். இங்கே எல்லாமே ஃப்ரீயாக தானே இருக்குது, இங்கெல்லாம் இருட்டாக தானே இருக்குது. பட் அதுக்காக வந்து ப்ரைவேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளேஸ் போகாதீங்க. போகிறீங்க அப்படின்னா வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஷெல், பெட்ரோல் பம்ப், கெஃபே, காஃபி டே மாதிரி இந்த மாதிரி நைட்டில் நிறையா இடத்துல ஓப்பன் பண்ணி வச்சுருப்பானுங்க. சென்னையில் நிறையா பிளேஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி பெங்களூர் மாதிரி பிளேஸில் வந்து ஐ திங்க் அந்த 24 ஹவர்ஸ்லாம் ஓப்பனில் இருக்காது. இப்போலாம் நிறைய ஷாப், இந்த மாதிரி பெட்ரோல் பம்ப் பிளேசஸ், அப்புறம் வெரி ஃபியூ ரெஸ்டாரண்ட்ஸ் தான் ஓப்பனில் இருக்கும். நைட் லைஃபே இங்கே கொஞ்சம் கம்மி தான் வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் நான் இருக்கிற ஏரியாவில் அப்படி தான். ஸோ நீங்கள் அப்படி போகிறீங்கன்னா ஃபைண்ட் சம் பிளேஸ் லைக் திஸ். மேபி உங்கள் பார்ட்னராக இருக்கலாம், யார் கூடயாச்சும் போகிறீங்க, கெட் சம் பிளேஸ் வேர் பீப்புள் ஆர் தேர் ஆர் ஒரு கொஞ்சமாச்சும் ஆக்சசிபிளாக இருக்கிற மாதிரி பிளேஸில் போயிட்டுருங்க. இல்லைனா அது வந்து ரொம்ப கஷ்டம். என்னெல்லாமோ பேசி எங்கெங்கேயோ வந்துட்டேன் பார்த்தீங்களா. பட் அதான் சொல்லியிருந்தேன்ல, somehow இந்த சேனலில் கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறதும் வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ரேராக தான் வந்து என்ன ட்ரிகர் பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸ் வருது. என்னடா இது ரோட்டுக்குள்ளே என்னத்தையும் உருண்டுட்டுருக்க மாதிரி சவுண்டு வருது. அப்புறம் வேறு என்ன, ஓகே, சில பேர் அப்புறம் கேட்டுட்டு இருந்தாங்க இந்த காருக்கு வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் ஆச்சு, சர்வீஸ் காஸ்ட், அப்புறம் வந்து ஆக்சசரிஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. கம்பெனியில் வந்து சில காம்ப்ளிமெண்ட்டாக சில இது போட்டானுங்க. நான் வந்து வெறும் காம்ப்ளிமெண்ட் மட்டும் தான் வாங்கினேன். நானும் ஆக்சசரிஸ் எதுவுமே போடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று போட்டேன். உங்களுக்கு இந்த சைடில் தெரியுதா, இப்போ தெரியுமான்னு தெரில, ஒரு ரெயின் கார்டு மாதிரி ஒன்று இருக்கும். எல்லா இதில் விண்டோவிலையும் வச்சுருப்பான். அது ஒன்று போட்டேன். வேறு என்ன இருக்குது, மீதியெல்லாம் அவங்களே தான் கொடுத்தானுங்க.
அப்புறம் இந்த கார்பெட் இது ஏதோ ஒரு மேட்டு மாதிரி கொடுத்தானுங்க, 50 மேட்டோ, அதை ஒன்று போட்டேன், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். வேறு எதுவுமே நான் வந்து இது பண்ணல. அப்புறம் ஹுண்டா ஷீல்ட் ஆஃப் ட்ரஸ்ட் அதை ஆஃப் பண்ணேன். அப்புறம் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி ஆஃப் பண்ணேன். ஸோ ஹுண்டா ஷீல்ட் ஆஃப் ட்ரஸ்ட்டும் வந்து ஐ திங்க் இட்ஸ் 3 years or 4 years நினைக்கிறேன். அது சேம் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டியும் வந்து எக்ஸ்ட்ரா 2 years நினைக்கிறேன். ஸோ அதை போட்டேன். அதில் நிறைய விஷயங்கள் வந்து கவர் ஆகும் அப்படின்னு நம்பிக்கையில் சில விஷயங்களை போட்டேன். எங்கடா லெஃப்ட்டு இங்கே இருக்குது. ஓகே, மற்றபடி என்ன இருக்குது? யா, ஸோ டோட்டலி நான் அப்போ வாங்கும்போது என்ஐட் வந்து 13.5 வந்துச்சு. இதெல்லாம் சேர்த்து இன்க்ளூடிங் எவ்ரி திங், ஆக்சசரிஸில் இருந்து இந்த ஷீல்ட் ஆஃப் ட்ரஸ்ட் எல்லாம் சேர்த்தே அவ்வளோ வந்துச்சு. இன்சூரன்ஸும் வந்து ஐ திங்க் கம்பெனி சொன்ன ஒரு இன்சூரன்ஸ் தான் நான் போட்டேன். அண்ட் சர்வீஸ் காஸ்ட்லாம் வந்து ஃபஸ்ட்டு 2 சர்வீசஸ் ஃப்ரீ, அதில் எதுவும் வரல அவ்வளோவா. ஒரே ஒரு டைம் வந்து அந்த ஆயில் சேஞ்ச், லேபர் சேஞ்ச் நான் ட்ரைடண்ட்டில் பண்ணேன். ட்ரைடண்ட் தான் வந்து எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. அந்த டைம் வந்து என்ன எவ்வளோ வந்துச்சு, சம் 9Kக்கு மேலே தான் வந்துச்சு, 9K சம்திங் வந்துச்சு. அது ஏன்னா ஆயில் சேஞ்ச் எல்லாமே பண்ணி எல்லாத்தையுமே நான் சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன். ஏன்னா கொஞ்ச நாள் நான் யூஸே பண்ணாமல் வச்சுருந்தேன். அதனால் எனக்கே வந்து டவுட்டாக இருந்துச்சு. அவங்க வந்து இது ரெக்கமெண்டட் இல்லை, இப்போ பண்ணணும் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இல்லை பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணுங்கள், ஏசி ஃபில்டர்லேருந்து எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணேன். மொத்தமாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே இது பண்ணுங்கள் அப்படின்னா க்ளீனப் பண்ணி பண்ணுறதுக்கு வீல் அலைன்மெண்ட் எல்லாமே. ஏன்னா அப்போ தான் நான் வந்து ஃபுல்லாக இங்கே கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதனால் எதுக்கு இது பண்ணிவிட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். ஸோ தட்ஸ் த காஸ்ட்லியஸ்ட் சர்வீஸ் திங். யா, வண்டின்னு வந்துட்டால் மெயின்டெனன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். சர்வீஸ் இயர்லி ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா இயர்லி ஒன்ஸ் இன்சூரன்ஸ் பே பண்ணுவீங்க. நான் இப்போ என்ன இன்சூரன்ஸில் இருக்கிறேன்னு எனக்கே மறந்துடுச்சு. பட் இன்சூரன்ஸ் காஸ்ட்டே வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஐ திங்க் அரௌண்ட் 30 something இன்சூரன்ஸ், 32 30 something. ஃபுல் பம்பர் டு பம்பர் எல்லா ஆட்-ஆன்ஸ் மொத்தமாக நிறையா சேர்த்து வரும் இது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, சர்வீஸிங் இது. ரன்னிங் காஸ்ட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு பெட்ரோல் அதெல்லாம் இருக்குது, அது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணி தான் ஆகணும். பெட்ரோல் இருக்குல்ல, வாங்க நம்ம அப்படியே XP95 போடலாம். நேற்று வந்தேன், கார்டு ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டான். சரி, இன்றைக்காச்சும் கார்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்துடலாம். ஐ திங்க் திஸ் வில் பி த லாங்கஸ்ட் ஆஃப் த லாங்கஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். என் கேமரா ஆஃப் ஆகிற வரைக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். பார்க்கலாம் எவ்வளோ கிளிப்பு வருதுன்னு. நான் பாட்டுக்கு என் மைண்டில் வர எல்லாத்தையும் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ கார் வந்து அகெயின் ஐ எம் சேயிங் ரைட், உங்களுக்கு வந்து இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து நீங்கள் எப்படி வே பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இதெல்லாம் பார்த்து தான் இது பண்ணணும். எனக்கே நிறைய பேர் பிங் பண்ணி கேட்டுருப்பாங்க, இது வந்து மைலேஜ் கொடுக்குமா கொடுக்காதா அப்படிலாம் கேட்டுருப்பாங்க. நீங்கள் இதை பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லலாம் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா மைலேஜ்லாம் எதிர்பார்க்காதீங்க, வாய்ப்புகளே இல்லை. உங்களுக்கு வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் வரும், கேவலமான மைலேஜ் தான் இது கொடுக்கும். அதில் வந்து மாற்றுக்கருத்தே இல்லை, அதுதான் உண்மை. நீங்கள் வந்து பம்பர் டு பம்பர் என்ன சொல்கிறது, அந்த டிராஃபிக்கில் இது வருமா ஏன் கொடுக்கலன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. இது கொடுக்காது. எல்லா வீடியோஸ்லையும் எல்லா ரிவ்யூஸ்லையுமே எல்லாருமே அதான் சொல்லியிருப்பாங்க, மைலேஜ் ஒரு ப்ரையாரிட்டினா நீங்கள் இது வாங்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசனே அதுதான். கடையை மூடிட்டானுங்களா? இருக்கிறாங்க. இப்போல்லாம் கேமரா மாட்டிகிட்டே நான் போயிட்டுருக்கிறேன், பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு. XP95 XP95 कार्ड एक्सेप्टेड? कार्ड है, क्रेडिट कार्ड है, डेबिट कार्ड? क्रेडिट कार्ड 1000 2000 XP95. இந்த போய் இது வந்து எனக்கு பர்த்டேக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்குறேன்னு கொடுத்தாங்க. ஓ சாரி. ஓப்பன்.
என்கிட்ட 1008 பர்ஃப்யூம் இருக்குது. பட் இட்ஸ் த தாட் தட் கவுண்ட்ஸ். ஓகே, 750 டென்சிட்டி, நாட் பேட். टैप वर्क्स में टैप है हाँ. ओके, $490, not bad. $18 liters. அப்பா, பரவாயில்ல. இப்போ அட்லீஸ்ட் XP95 போட்டதுனால கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஃபியூவல் நாக்கிங் எந்த எஃபெக்டும் இருக்காது. இதான் செகண்ட் டைம் நான் வந்து ரீஃபியூவல் பண்ணுறேன் XP95னால. நடுவில் ஒரு 1000 வந்து நார்மல் பெட்ரோல் போட்டேன். ஹோப் திஸ் ஃபிக்ஸஸ் த இஷ்யூ. ஆல்ரெடி ஏர் இருக்குது, நெக்ஸ்ட் டைம் வந்து போட்டுக்கலாம். அப்புறம் கார் ட்ரைவ் பண்ணுறவங்க ட்ரைவ் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. இட்ஸ் குட் சீயிங் ஆல் தோஸ் மெசேஜஸ். நான் ஏதாச்சும் இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் லேட்டாக ரிப்ளை பண்ணுறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து உட்காந்து இன்னும் நிறைய எடிட் பண்ணிட்டுக்கிறேன். நான் சைடில் வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் வேறு பண்ணியிருக்கிறேன். அதையும் உட்காந்து எடிட் பண்ணிட்டுக்கிறேன், இந்த இதையும் எடிட் பண்ணிட்டுக்கிறேன். அப்புறம் நான் இன்னும் சில பிளான்ஸ்லாம் வச்சுருக்கிறேன். நான் மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு மூவி சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணலாமான்னு யோசிச்சிருக்கிறேன். மூவி சேனல் அண்ட் ஃபிட்னஸ் சேனல். ஸோ பார்த்துட்டு தான் யோசிப்போம். அதுக்கெலாம் வந்து டைம் அண்ட் எஃபர்ட் இருக்குமா, போட முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா ஃபிட்னஸுமே எனக்கு வந்து கொஞ்சம் தெரிஞ்சது தானே வச்சுக்கோங்களேன். நான் ரொம்ப வருஷமாக ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டுருப்பேன். என்ன வருஷத்துக்கு 3 மாதம் போவேன், அப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணிடுவேன். இந்த வாட்டி ஏதாவது டிப்ரமேஷனுக்குள்ளே போயிடுறேன். என்னுடைய எல்லா பர்த்டேஸுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்து ஓகே, என்னோட நவம்பர் 1 பர்த்டே சொன்னால நான் யூஸ்வலாக வந்து பர்த்டேஸே செலிப்ரேட்டே பண்ண மாட்டேன். அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. நான் சொன்னல, நான் ஹைதராபாத்தில் ஜாயின் பண்ணியிருக்கும்போது என்னோடய பர்த்டே வந்துச்சு. அப்போ உள்ள ஃப்ரெண்ட்ஸ்லாம் புது ஃப்ரெண்ட்ஸு. என் பர்த்டேவை யாருமே செலிப்ரேட் பண்ணல. எனக்கு வந்து செம காண்டாயிடுச்சு. நான் எந்த மாதிரி ஒரு பர்சன் தான், பர்த்டே அப்போ நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு இருப்பேன். ஏன்னா எல்லா பர்த்டேஸ்க்கும் யாராச்சும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிகிட்ருப்பாங்க, சம்திங் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து எந்த மாதிரி டைப் ஆஃப் பர்சன்னா, என்னோடய எதிரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பர்த்டே அப்படின்னா அவங்க பர்த்டேயில் வந்து அவங்க ஹாப்பியாக தான் இருக்கணும். அவங்க பர்த்டேயில் அவங்க ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணணும்னு நான் யோசிக்கிறாள். நான் அதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக கிஃப்ட்ஸு எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பேன். எனக்கு வந்து அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குதோ இல்லையோ, எனக்கு செம ஹாப்பியாக இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரியான ஒரு டைப்பான பர்சன் வச்சுக்கோங்களேன். இது யூஸ்வலி பொண்ணுங்க தான் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, பட் நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஐ எம் அ பர்சன் ஹூ கிஃப்ட் ப்ரோஸ். அவங்களுக்கு என்ன சாய்ஸ் பிடிக்கும் அப்படி என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா அவங்களே கூப்பிட்டு போயிடுவான். ஷூஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கிறேன் அப்படின்னா நான் அவங்களே கூப்பிட்டு போயிட்டு, தம்பி நீ என்ன பார்க்குறியோ பாரு, உனக்கு எது பிடிக்குதோ நான் பில்லை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன். அந்த மாதிரி பர்சன் வச்சுக்கோங்களேன். நானே அவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் எனக்கு எடுக்க மாட்டேன். பட் கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னா வந்து அது ஒரு ஜாலியாக இருக்கும். இட் கிவ்ஸ் மீ டோபமைன். அதில் ஒரு சந்தோஷம். அது மாதிரி நான் இருப்பேன். பட் எனக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அட்லீஸ்ட் என் பர்த்டேக்கு வந்து ஒரு கேக்காச்சும் யாராச்சும் கட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். எனக்கு அந்த டைம் ஃபஸ்ட் டைம் வந்து அது நடக்கலை. அந்த ஹைதராபாத் டைம் போனப்போ அது நடக்கலன்னு எனக்கு ரொம்ப காண்டாயிடுச்சு. பட் அப்போ என்னோடய பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மி. நான் என்ன நினச்சேன்னா, இவங்க ஏதாவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவானுங்க, நம்ம ஹைதராபாத்லேயே இருக்கலாம் அப்படிங்கிறனால நான் பிளானே பண்ணல. இல்லை நான் சென்னை வந்திருப்பேன். ஸோ நான் ஹைதராபாத்லேயே இருந்தேன். நான் வந்து எவ்வளோ ஒரு சில்லியான பர்சன்னா, நான் டிசம்பர் மாதம் அடுத்த மாதம் வந்து சென்னை வரேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன், டே நான் ஹைதராபாத்தில் வந்தேன், என் பர்த்டேவை யாரும் செலிப்ரேட் பண்ணல, நான் சென்னை வரேன், என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு.
எனக்கு மல்டிபிள் கேங்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. 3 பேர் மீட் பண்ணேன் அந்த ஒரு வாரம் வந்து. ஐ திங்க் ஒரு வீக்கெண்ட் நான் ஃபுல்லாக இருந்தேன். 3 நாள், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் இருந்தேன். அந்த 3 நாளில் வந்து 3 கேங்கை மீட் பண்ணி 3 பேரும் தனித்தனி பர்த்டே கேக் அதை வேறு இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டு வச்சுருப்பேன். இப்போவும் இருக்கும் அது 2 நான் பர்சனல் இன்ஸ்டாகிராமில். செம காமெடி. பெஸ்ட் வீக் ஆஃப் த இயர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன சொல்கிறது, நான் அவ்வளோ பெட்டியாக ஃபீல் பண்ணேன். இப்போ யோசித்து பார்த்தா வந்து எனக்கு அதான் தோணுது. எனக்கு அப்போவே லேட்டாக தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, நம்ம வந்து ஏன் அந்த மாதிரி கஷ்டமாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கணும். நம்ம பர்த்டே அடுத்தவங்க செலிப்ரேட் பண்ணுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனால் அது வருது. ஸோ வென் யூ எக்ஸ்பெக்ட் சம்திங், யூ ஆர் கிவிங் தட் பவர் டு சம்மோன் எல்ஸ், த பவர் டு மேக் யூ ஹாப்பி. எனக்கு வந்து அதில் அதுக்கப்புறமா அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. நான் ஏன் அந்த பவர் அவங்கக்கிட்ட கொடுக்கணும், நான் ஏன் என்னோடய ஹாப்பினஸ் அவங்கக்கிட்ட டிபெண்ட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டாப்டு செலிப்ரேட் பண்ணுறதே. நான் வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்த ஓகே அந்த இயரே நான் ஸ்டாப் பண்ணல. அதுக்கடுத்த இயர் என்னாச்சு அப்படின்னா, நான் வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன், அவன் கூட தான் நான் வந்து அவங்க கூட வந்து இன்னொரு காலேஜ் ஃப்ரெண்டோட மேரேஜுக்காக நான் போயிருந்தோம். என்னோடய 2 பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஒரு பொண்ணு அந்த பையன், அந்த 2 பேர் இருந்தாங்க. அந்த டே தான் வந்து மேரேஜ் நடந்துட்டுருந்துச்சு என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டுக்கு. ஸோ அவளோட மேரேஜ் நடந்துச்சு. நாங்கள் 3 பேரும் இங்கே தான் ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இவங்க எனக்கு ஈஸியாக பர்த்டே கேக் கட் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவங்க பண்ணல. எனக்கு வந்து ரொம்ப சோகமாகிட்டேனா, என்னடா ஒரு கேக் கூட கட் பண்ண மாட்டேங்க, அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் அந்த சுச்சுவேஷனில் இருந்தேன்னா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன் கூட நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, யாரா நீ நடு ரோட்டில் பிரேக் அடிச்சுட்டுக்கிற, பைத்தியக்காரன் நாயே, எவனுமே இல்லாத ரோட்டில் பிரேக் அடித்து ஸ்லோ ஆகிட்டுருக்குறான். ஸோ வாழ்க்கையில் நம்ம வந்து ரொம்ப பெட்டியாக ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நான் வந்து ரொம்ப சில்லியான பிஹேவியர்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிடுச்சு. பட் எனக்கு அவங்கக்கிட்ட சொல்லணும்னு தோணலை. பட் நான் அதுலேருந்து ஐ ஸ்டாப்டு கம்ப்ளீட்லி செலிப்ரேட்டிங் பர்த்டே. எதுக்குடா பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணிட்டு நான் ஏன் மற்றவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, சும்மா ஆர்ஃபனேஜஸ்லாம் போயிட்டு செலிப்ரேட்லாம் பண்ண மாட்டேன். அது வந்து ரொம்ப கேவலமான செயல்னு நான் நம்புகிறேன். போயிட்டு அவங்களுக்கு டின்னர் இல்லைனா லஞ்சை ஸ்பான்சர் பண்ணிவிட்டு அந்த ஒரு நாள் மட்டும் ஸ்பான்சர் பண்ணிட்டு வந்துட்டுருப்பேன். அதுவுமே எதுவும் நல்லது பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை, எனக்கு நானே ஒரு ஈகோ பூஸ்ட். பர்த்டே அன்னைக்கு நம்ம போய் ஒரு நல்லது செய்கிறோம், நம்ம ஒன்று செய்கிறோம், நம்ம மற்றவங்களுக்கு செய்கிறோம், மற்றவங்ககிட்டேருந்து நம்ம எதுவும் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி எனக்கு நானே ஒரு ஈகோ பூஸ்ட்டாக வச்சுட்டு அதை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது அதான் பண்ணிகிட்ருக்கிறேன். பட் எனக்கே தெரியும் நம்ம நல்லது பண்ணுங்கிறதுக்காக பண்ணல, நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தெரியும். இதனால அப்படியே பரவாயில்ல பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டுக்கிறேன். பட் ஆனால் எல்லா பர்த்டேக்கும் வந்து கேக் மட்டும் எனக்கு நானே ஆர்டர் பண்ணி ஒரு வாரம் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவேன். மற்றவங்க பர்த்டேலாம் வந்துச்சு அப்படின்னா ஐ வில் சூஸ் தெம், ஐ வில் மேக் ஷுர் தே கெட் த பெஸ்ட் கிஃப்ட். அதை வந்து நான் ப்ராப்பராக பார்த்து கரெக்டாக செஞ்சுருவேன். தட் இஸ் சம்திங் ஐ எம் ப்ரவுட் ஆஃப். பேசிக்லி வந்து என்ன சொல்கிறது, இந்த லைஃப் வந்து உங்களுக்கு ஒரு விதமான ஃப்ரீனஸ் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். என் லைஃப்பில் நான் இப்போ ரொம்ப பேக்கில் போய் யோசித்து பார்த்தேன் அப்படின்னா, நான் எந்தெந்த பிரச்சனைலாம் நடக்குது அப்படின்னு யோசித்து நான் பேக் ட்ராக் பண்ணி பார்த்தேன்னா, அந்த பிரச்சனைக்கு மெயின் ரீசனே என்னோடய எக்ஸ்பெக்டேஷனாக தான் இருந்திருக்கும். என் எக்ஸ்பெக்டேஷனால் தான் அந்த ப்ராப்ளமே க்ரியேட் ஆகிருக்கும். நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டோ இல்லை அக்வென்டன்ஸோ இல்லை ஆஃபீஸ் கொலீகோ அவங்கள வந்து நான் அந்த சுச்சுவேஷனில் இருந்து அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன். அதுதான் வந்து ஒரு மேஜர் ரீசனாகவே இருந்திருக்கும். நான் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கக்கூடாது, அதுதான் வந்து நிஜம். ஸோ தட்ஸ் த பிக்கஸ்ட் ரியலைசேஷன். அம்மா ஸோ எனக்கு வந்து ஈவன் இந்த பர்த்டே பார்த்திங்கன்னா, நான் பர்த்டே பற்றி எதுலேயுமே போஸ்ட் பண்ணுறதோ இல்லை இதான் எனக்கு இன்றைக்கி பர்த்டேனா இதுலேயுமே போட்டுக்க மாட்டேன். எனக்கு ஒரு 5 பேர் மட்டும் கரெக்டாக கால் பண்ணுவாங்க. ஒன்று வந்து என்னோடய ஸ்கூல் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவன் கால் பண்ணிடுவான் எந்த பர்த்டே வந்தாலும். அப்புறம் வந்து என்னோடய காலேஜ் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவனும் கால் பண்ணிடுவான் எந்த பர்த்டே வந்தாலும் கரெக்டாக மறக்காமல் கால் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் சில 1-2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களாம் அதுக்கப்புறமா என் லைஃப்பில் பார்ட்டானாங்க. ஸோ அவங்களும் கால் பண்ணிடுவாங்க.
சொல்லப்போனால் எனக்கு ரவுண்டாக வந்து ஒரு 5 பேர் இந்த 5 பேர் தான் என் பர்த்டே வந்து ஓகே உனக்கு இந்த பர்த்டே வருது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஸோ யா தட் இஸ் யாரா நீ பைத்தியக்கார மாதிரி லெஃப்ட்டில் வந்துட்டுக்கிற. ரைட்டு போனால் ரைட்டு போ, லெஃப்ட்டு போனால் லெஃப்ட்டு போ. சடனாக லெஃப்ட் வர மாதிரி பிரேக் அடிக்கிறான், ரைட் வர மாதிரி போகிறான். யா மக்களே, ஸோ இதை எதுக்காக சொல்ல வந்தோம் அப்படின்னா, பர்ஃபெக்ட்லி வந்து இப்போ என் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்களை நான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஐ மீன் தட் ஃபிக்ஸிங் மோடில் ஓடிட்டுருக்குது. ஸோ யா நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, என்னை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எதுவும் ஒரு தப்பான எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கக்கூடாது. ஓ இந்த அண்ணா பாடா கேட்ஜெட்ஸ்லாம் வச்சுருக்கிறாரு, கார்லாம் வாங்கியிருக்கிறாரு, நம்மளும் அதை வாங்குகிறோண்டா, நம்மளும் இது பண்ணுறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எதுவும் நினச்சிடாதீங்க. எது வாங்குறீங்க எது பண்ணுறீங்க அப்படின்னாலும் வந்து ரியலைஸ் உங்களுக்கு என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, உங்களோட ஃபினான்ஸ் எந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குதா இல்லை இம்ப்ரூவ் பண்ணணுமா, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. டோன்ட் டேக் மீ ஆஸ் அன் எக்ஸாம்பிள். ஐ நோ சில பேர் வந்து போட்டிருக்கலாம், நான் பார்த்தேன். எனக்கு கேட்க உள்ளுக்குள்ளே ஜாலியாக தான் இருக்குது, பாடுறா நம்மளெல்லாம் இது மாதிரி நினச்சிக்கிறாங்களே அப்படின்னு. பட் ரியாலிட்டி திஸ் இஸ் த ரியாலிட்டி செக். பார்க்க வந்து ஒரு லக்ஸரியான லைஃப் வாழ்கிற மாதிரி இருந்தாலும் என்ன சொல்கிறது, ஐ எம் ஜஸ்ட் ஒன் ஸ்னாப் அவே ஃப்ரம் பீயிங் ஹோம்லெஸ். அந்த அளவுக்கு தான் இருக்குது. அவ்வளோ ரிஸ்க்கான லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பட் யா இப்போ வந்து நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கே வேலை போச்சு அப்படின்னா கூட ஏதாச்சும் ஒன்று பண்ணி வேறு ஒரு வேலைக்கு எப்படியாச்சும் ஜம்ப் பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் கூட, எனக்கு அந்த லாஸ்ட்டு ஜாப் போச்சுல்ல, அது போயிட்டு நான் வந்து திரும்ப வந்து தேடும்போது உள்ள ஒரு சில வேதனைகள்லாம் இருக்குல்ல, அது வந்து என்னால் வேர்ட்ஸால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அதுக்கும் முன்னாடி ஒரு 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 பர்டிகுலர் சம்பவம் நினச்சி, ஐ திங்க் 1.5 years பேக், 2 years பேக், இந்த ஜாப் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபைனான்ஷியல் க்ரன்ச்சில் வந்து மாட்டினேன். அது நான் மாட்டலை, அது ஒரு சைக்கோ வந்து பண்ண சில வேலைகள்னால நடந்தது. அப்போ தான் நான் ரொம்ப வருஷம் கழித்து கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆனேன். கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆகி என்ன சொல்கிறது, அந்த செல்ஃப் எஸ்டீம் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் வந்து அப்படியே ஸ்வாலோ பண்ணிவிட்டு, அந்த ப்ரைடை வந்து ஸ்வாலோ பண்ணிவிட்டு நான் வந்து சில ஃபோன் கால்ஸ் பண்ணேன். என்கிட்ட வந்து ஒரு 3500 கான்டாக்ட் இருக்குது. அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்ணி அதில் ஒரு 5 பேருக்கு கால் பண்ணேன். இந்த மாதிரி நான் ஒரு ஃபைனான்ஷியல் இதில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து அமௌண்ட் தேவைப்படுது. அந்த 5 பேர் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டானு கேட்டிங்கன்னா அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, பட் தேவர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு மைண்டில் என்னென்னா, அவங்கக்கிட்ட கண்டிப்பாக காசு இருக்கும்னு எனக்கு தெரியுங்கிறனால நான் பண்ணேன். அதில் சில பேரால் முடியல, சில பேர்கிட்ட காசு இருந்துச்சு, பட் இருந்தாலும் அவங்க ஏன் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இட்ஸ் நாட் அ ஸ்மால் அமௌண்ட், இட்ஸ் பிக் அமௌண்ட். ஸோ பட் எனக்கு அந்த டே வந்து ரொம்ப 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 ஐ வாஸ் ப்ரோக்கன் டவுன் கம்ப்ளீட்லி. நான் அப்போ வந்து சென்னையில் இருந்தேன், எங்கள் அக்கா வீட்டில் இருந்தேன். ஸோ நான் வந்து கீழே பேஸ்மெண்ட்டில் கார் பார்க் பண்ணியிருப்பேன். நான் காருக்குள்ளே உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். என்னால் மறக்கவே முடியல. அப்போ தான் யோசித்தேன், உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, இனிமேல் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீ மாட்டவே கூடாது. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, உன் பிரச்சனையை நீ தான் பார்த்துக்கணும். யூ நீட் டு பி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி என்ன நானே சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமும் சில தப்பான விஷயங்கள்லாம் பண்ணேன், தப்பான சாய்ஸஸ்லாம் மேக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 4 months நான் மொத்தமாக என்னோடய தப்பான டெசிஷன் எல்லாத்துலேருந்தும் வெளியே வந்து எப்படி சொல்கிறது, ஐம் ஃபிக்ஸிங் திங் அகேன். ஐம் ஃபிக்ஸிங் எவ்ரி திங். அதனால தான் நடுவில் அப்பப்போ காணாமல் போயிட்டுருப்பேன், வீடியோ போடாமல் திரும்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்பைரலுக்குள்ளே போயிட்டுருப்பேன். பட் ஐ அகேன் என்ன நானே சொல்லிகிட்ருப்பேன், ரிமெம்பர் ஹூ யூ ஆர். நீ இதுக்கெலாம் பிரேக் டவுன் ஆகக்கூடாது. யூ ஷுட்
எனக்கு என்னென்னா என் ஃபேமிலி நான் சொன்னல அக்கா அண்ணா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, எங்கள் அண்ணா தான் வந்து எங்கள் அக்கா ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா ஒர்க் பண்ண ஆரம்பித்ததும் ஷீ ஸ்டார்டட் டேக்கிங் கேர் ஆஃப் த ஃபேமிலி. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா ஒர்க் பண்ண ஆரம்பித்தான். அவன் வந்து ஆன்சைட் போனான். அவன் ஆன்சைட் போனதுக்கப்புறமா அவன் வந்து எப்படின்னா வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அதோட முழு உருவமே அவன் தான். மொத்தமாக ஃபேமிலியில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் தோல் மேலே போட்டு அவன் எல்லாத்தையுமே பண்ணான். நான் இந்த எதுவுமே என் ஃபேமிலிக்கு நான் வந்து அவ்வளோலாம் கான்ட்ரிபியூட்லாம் பண்ணதே கிடையாது. எங்கள் அண்ணா என்னை ஒன்று தான் சொன்னான், உனக்கு எஜுகேஷன் லோன் இருக்கலாம்ல, அதை மட்டும் நீ பார்த்துக்கோ, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அவன் பார்த்துக்கிட்டான். உங்களுக்கு புரியாது, எங்கள் அப்பாவே நிறைய கடன்லாம் வச்சுருந்தாப்புல, எங்களை படிக்க வைக்கிறதுக்கு வாங்கின கடன், வீட்டு கடன், ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சுருந்தாப்புல. அவன் எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணான். இப்போலாம் ஆன் சைட்லாம் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் வந்து எவ்வளோ சம்பாதிப்பாங்க, எவ்வளோ சேவிங்ஸ் வைப்பாங்க. எங்கள் அண்ணாக்கிட்ட சேவிங்ஸே இல்லை. அவன் வந்து லிட்ரலி எல்லாத்தையுமே வந்து எங்கள் வீட்டில் உள்ளது, எங்கள் அக்காவோட மேரேஜு, எங்கள் அக்காவோட பர்சனல் லோன், எங்கள் அக்காவோட இது எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணான். மேரேஜ்லேருந்து எல்லாத்தையுமே அவன் பார்த்துட்டான். வீடு ரீகன்ஸ்ட்ரக்ஷன், வீடு வந்து எங்கள் வீடுமே வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஓடிடுச்சு. ஒரு ரயட் வந்ததில் வந்து வீட்டை அடித்து உடச்சிருந்தானுங்க. அதை ரிப்பேரே பண்ணல எங்கள் அப்பா. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உடஞ்சது. அதுக்கப்புறத்தில் வந்துமே அதை வந்து ரிப்பேர் பண்ணல. அவன் அதுக்கப்புறமா அவன் வேலைக்கு போய் அவன் இதெல்லாம் வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தான். பேசிக்கலி ஹீ நெவர் லிவ்ட் ஃபார் ஹிம்செல்ஃப். அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலிக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தான். எங்கள் அக்கா வேலை பார்த்து இது பண்ணுற வரைக்கும் அவள் பார்த்துட்டு இருந்தா. அவள் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவள் அந்த இதில் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எங்கள் அண்ணா வந்து ஃபுல் டைம் பார்த்துட்டு இருந்தான். இப்போ எங்கள் அண்ணா மேரேஜ் பண்ணி அவன் பார்த்துட்டு இருக்கிறான். நான் வீட்டுக்கு கொடுக்குறதுனா மாதம் நான் ஒரு அமௌண்ட் மட்டும் தான் வீட்டுக்கு அனுப்புவேன். மற்றபடி நான் எதுவும் பண்ணதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஐவ் நெவர் டன் தம் எனிதிங் கிரேட். அவங்க கூட நான் அதிகமாக டைம் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா நான் என் பிரச்சனையே 1008 பிரச்சனைகளை நான் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கிறேன். என் பிரச்சனை எதுவுமே அவங்களுக்கு அதிகமாக தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். சில பெரிய பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க வந்து எனக்கு பார்த்து என்ன ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, நம்ம பையன் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறானே அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்களே தவிர அவங்கள ப்ரௌடாக நான் வந்து எப்போவுமே ஃபீல் பண்ண வச்ச மாதிரியே எனக்கு தோணாது. எங்கள் அண்ணாவையும் வந்து என்ன சொல்கிறது, அவன் கடனில் தான் இருக்கிறான். இப்போ கடன் வாங்கி ஒரு வீடு வாங்கி அதை வந்து எப்படி சொல்கிறது, அவனுக்கு இப்போ 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. ஐ ஸ்டில் டோன்ட் திங்க் ஹி ஹாஸ் எனி சேவிங்ஸ். எங்கள் அண்ணியுமே வந்து ஒர்க்லாம் பண்ணல. ஸோ பேசிக்லி 3 பேர் டிபெண்ட்டாக இருக்கிறாங்க. அவன் வந்து ஒரு ஆள் ஒர்க் பண்ணிட்டுருக்கான். நீங்கள் யூஎஸில் வெறும் ஒரு ஆள் ஒர்க் பண்ணுறீங்க, 2 குழந்தை இருக்குது, ஒரு ஒய்ஃப் இருக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் வெரி ஹார்ட் டு ஹேண்டில். அது நம்ம ஊரில் இருக்கிற பிரச்சனையை விட ரொம்ப அதிகம்னு வச்சுக்கோங்க. ஸோ அவன் எல்லாமே கடன் வாங்கி இங்கே கொடுத்துட்டு இருந்தான். இப்போ அவனுமே வந்து ஹீஸ் ட்ரைங் டு மேக் ஷுர் எவ்ரி திங் ரன்ஸ் ப்ராப்பர்லி. வீட்டுக்காக எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறான். ஸோ நான் வந்து என்னோடய ஒரே கோல் வந்து இப்போதைக்கு என்னென்னா, எனக்கு என் லைஃப் பற்றிலாம் எனக்குமே கவலை இல்லை. சம்திங் ஐ ஷுட் மேக் தம் ப்ரவுட். ஐ ஷுட் மேக் ஷுர் அட்லீஸ்ட் என் அண்ணாவோட குழந்தைங்க, அப்புறம் எங்கள் அக்காவோட குழந்தைங்க, இவங்களுக்கெலாம் நான் ஒரு எஜுகேஷனல் ஃபண்டு மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி அதை அவங்க அக்கௌண்ட்டில் போடணும். அதை அவங்க எப்போ 18 ரீச் ஆகுறாங்களோ, இல்லை அவங்க எப்போ காலேஜ் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்போ வந்து அந்த ஃபண்ட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். சம் பேர்டன் அவங்க லைஃப்லேருந்து எடுக்கணும். இப்போதைக்கு இது. அப்புறம் வேறு என்ன கோல் இருக்குது, எங்கள் அப்பா அம்மா கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு ரொம்ப வயசாகிட்டு இருக்குது. somehow I should do something and spend more time with them. அதுக்கப்புறம் என்ன, அவங்களுக்கும் ஒரு அமௌண்ட்டு அவங்க அக்கௌண்ட்டில் போட்டு, ஏன்னா மாதம் நான் கொஞ்சம் போடுவேன், எங்கள் அக்கா கொஞ்சம் பார்த்துப்பா. சம்டைம்ஸ் எங்கள் அப்பா கேட்கவே மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் காசை. பட் ஸ்டில் அவங்க ஏதாச்சும் ஒரு இதுக்குள்ளே போயிட்டுருப்பாங்க, கேட்கவே யோசிப்பாங்க. அந்த மாதிரி அவங்க கேட்காத அளவுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இதை அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஐயோ, எனக்கு ரொம்ப ஓவர் அன்ஃபில்டர்டாக இருக்கும் போல் இது. இவ்வளவு சொந்த கதை சோகதை தேவையில்லை நண்பா. இதை நான் என்ன பண்ணுவேன்னு தெரில. இது கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்குதா? ஓகே நண்பர்களே, பார்க்கலாம். பேட்ரியே செதற போகுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த கதை போதும். இதுக்கு மேலெலாம் அன்ஃபில்டர்டாக போனால் கிழிஞ்சிரும் போல இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.